மேலே ஒரு ஜாக்கெட் போட்டு காதை பஞ்சால மூடி அதுக்கு மேலே ஒரு கவரால் கட்டி ஏறக்குறைய ஃப்ளைட்டில் ஒரு கண்ணாடி கிளாஸை பேக் பண்ணுற மாதிரி நம்மளை நாமே பேக் பண்ண வேண்டிய அப்படி ஒரு குழு. நம்ம ஊர் ஆளுங்கள்லாம் இங்கே கொண்டாந்து விட்டால் 4 நாள் இருக்க மாட்டாங்க. நான் கூட 4 நாளைக்கு கிளம்பிடுறேன். It's very nice. Facing challenges in real life is the greatest opportunity. We have to see things in such a way. மேற்குலகத்தைச் சேர்ந்தவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிகமான ஸ்ட்ராட்டஜிஸை நம்மை விட சற்று வேகமாக இருக்கிறார்கள் என்று ஒரு ஆய்வு சொல்லுகிறது. அப்படி அவர்களால் எப்படி மாற்று சிந்தனைகளோடு கூடிய ஸ்ட்ராட்டஜிஸை உடனடியாக எடுக்க முடிகிறது என்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தங்களுடைய வாழ்விலேயே இயற்கை சவால்களை அதிகமாக சந்திக்கிறவர்கள். வாழ்க்கையில நம்ம மாதிரி சவாலை சந்திச்சவங்க உலகத்திலேயே கிடையாது. அது தனிக்கதை. ஆனால் யதார்த்த வாழ்க்கையில் தினந்தோறும் நடைமுறை வாழ்க்கையில் யதார்த்தத்திலேயே இயற்கை சிக்கலை அடிக்கடி சந்திக்கக்கூடிய மேற்குலகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மாற்று சிந்தனை என்பது அவர்களுடைய இரத்தத்திலேயே சற்று அதிகமாக இருக்கிறது, குணாதிசயத்திலேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த கனடாவில் கூட உதாரணம். திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு பனி பெய்யுது. இந்த உலகத்தில் என்ன இருக்கோ அது அத்தனையும் இங்கே இருக்கு. அது என்னமோ தெரியல, எங்கே நான் பேச போனாலும் அந்த ஸ்னோ வரும்னு. ரொம்ப காலம் எனக்கு ஆசை ஸ்னோ பார்க்கணும் அப்படின்னு. நியூ ஜெர்சிக்கு ஒரு தடவை கன்வென்ஷனுக்கு போயிருந்தப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வர நேரம் குளிர் நேரம், இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து வந்தீங்கன்னா ஸ்னோ பார்க்கலாம். இங்கே நியூ ஜெர்சியில் ஸ்னோ பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னாங்க. பொதுவாக இப்போ வானிலை அறிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஐரோப்பும் சரி, அமெரிக்கா போன்ற நாடுகள் அல்லது கனடா போன்ற நாடுகள்லாம் மிகச்சரியாக சொல்லுவாங்க. மழை பெய்யும்னா பெய்யும், மழை பெய்யும் நம்ம ஊரில் சொன்னாங்கன்னா கன்ஃபார்மாக கிளம்பி போயிடலாம், பெய்யாது. பட் நவ் we also improved a lot in that. அங்கே எதிர்பாராத விதமாக நான் போன அன்னைக்கு அவங்களுடைய வானிலை அறிக்கையும் தாண்டி பயங்கரமான ஸ்னோ. அப்போதான் பார்த்தேன், ஸ்னோவை டிவியில் பார்க்குறதா ரொம்ப அழகு போயிருக்கு. அந்த ஸ்னோவாவது கொஞ்சம் கரைஞ்சிருக்கு, இந்த ஸ்னோ கரையிற மாதிரியே தெரியாது. இது போன்ற பேரிடர்களை தங்களுடைய வாழ்க்கையில் இயல்பாகவே சந்திக்கக்கூடிய நாடுகள் நிறைய. ட்விஸ்டராக இருக்கலாம், ஹரிக்கேனாக இருக்கலாம், பூகம்பமாக இருக்கலாம், நில அதிர்வாக இருக்கலாம், அல்லது வேறு பல இயற்கை சீற்றங்களாக இருக்கலாம். அடுத்த நிமிடத்தில் எது நடந்தாலும் அதை சரி செய்து கொள்வது எப்படி, அந்த இடத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையை மீண்டும் உயர்த்தி கொள்வது எப்படி என்பது குறித்த ஒரு வாழ்க்கை முறை இயல்பிலேயே மேற்குலகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வாய்க்கிறது. நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. 3 மாதம் மழை பெய்யும், 3 மாதம் வெயில் அடிக்கும், 3 மாதம் குளிரும், 3 மாதம் என்னன்னே தெரியாது. இவ்வளவுதான். இந்த 12 மாதமும் நம்ம நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வைத்திருப்போம், அந்த வாழ்ந்து கொண்டிருப்போம். நாம் செஸ்மிக் ஜோனில் வாழ்ந்தவங்க கிடையாது. இயல்பிலேயே புயல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், அதை பற்றியே வருஷம் முழுக்க பேசிட்டு இருக்கோம். சென்னை தாக்கம்னா ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், ஆந்திரா காலின்னு அர்த்தம். அவ்வளோ ப்ரிப்பேர்டாக நம்ம இருந்தது கிடையாது. ஆனால் இயல்பிலேயே எல்லா விதமான இயற்கை உபாதைகளையும் சந்தித்து பழக்கப்பட்ட மேற்குலகத்தைச் சேர்ந்தவர்கள் they always have the second strategy to proceed further. They always execute and implement those ideas into their business also. அடிப்படையில் மேற்குலகத்தைச் சேர்ந்தவர்களிடம் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வருவதற்கும் நாம ட்ரெடிஷனல் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஹார்ட் ஒர்க்கை போடுறதுக்குமான முக்கியமான காரணம் அது. According to us, hard work is the first thing to succeed in any business. Even today we believe in that. It is true also at some level. But Western countries எடுத்துக்கிட்டோம்னா they don't much believe in hard work. They also do hard work. Systemized hard work. That is the basic difference between strength and stamina. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை முடிஞ்சா கொஞ்சம் விருப்பம் இருக்கவங்க நோட்ஸை எடுத்துக்கலாம். நம்ம ஊரில் இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்த்து பழகிற மாதிரி எல்லாத்தையுமே பார்க்குறது. அடிப்பானா அடிக்க மாட்டானா, அடித்தா கை தட்டுறது, அடிக்கலாம் திட்டுறது. எல்லா மேட்ச்லையும் சச்சின் இருக்க 100 அடிக்கணும், 100க்கு பிறந்தாங்க இன்னைக்கு அடிக்கணும். 50 ரன் அடித்தா கூட நமக்கு பத்தாது. 200 ரன் அடித்தான், அடுத்து சேவாக இதை பீட் பண்ணிட்டான். எல்லா ரெக்கார்டுமே நம்மகிட்ட தான் இருக்கு. தேங்க்யூ. தமிழனுக்கு தண்ணீர் கொடுத்ததுக்கு நன்றி. இதுக்கு பின்னால் எந்த அரசியலும் இல்லை. தண்ணீர் கிடைச்சாலும் பாருங்களேன், நம்ம ராசியை நம்ம
எங்க விட்டோம்? சச்சின் தெண்டுல்கர். எஸ், அதே மாதிரி if you are interested you can take some points. இது உங்களுக்கு சில நேரங்களில் அல்லது பல நேரங்களில் பயனுள்ளதாக இருக்கலாம். இந்த கமெண்ட்டை நான் ரொம்ப மாடஸ்டாக சொல்கிறேன். ஹானஸ்டாக சொல்லணும்னா உங்களுக்கு எப்பொழுதுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐபேட்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த பணியில் ஒருத்தர் வந்து பேசுகிறான்னா சும்மானாச்சும் பேனா வச்சு எழுதுகிற மாதிரி ஏதாவது பண்ணுங்க. மனிதனுக்கு திருப்தி தானே முக்கியம். நான் பேசுகிறப்ப நோட்ஸ் எல்லாம் எடுத்தாங்கப்பா அப்படின்னு குறைஞ்சபட்சம் நான் ஊரில் போய் சொல்கிறதுக்காக ஏதாவது எடுக்கலாம்ல. யாராவது எடுத்தீங்களா பாருங்க. அப்பவும் நம்மகிட்ட ஒரு பழக்கம் உண்டு, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அதெல்லாம் நமக்கு ஏறும், அதெல்லாம் சொன்னோன்னே அப்படியே சர்றோம் நம்ம மைண்டில் வச்சுருப்போம் அப்படின்னு. எல்லாத்துக்குமே அப்படிதான். புயல் அடித்தா அதுவும் நம்மளை ஒன்றும் பண்ணாது, பூகம்பம் வந்தால் அதுவும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. இந்த அமெரிக்காலெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்மோக் அலர்ட் வந்துட்டா ஹோட்டலில் உடனே ஃபயர் இன்ஜின் வந்துடும். அந்த ஃபயர் லைனில் வந்து அந்த ஃபயர் இன்ஜின் நிற்கும். உடனே ஒரு ஏணி மாரி இருக்கும், அந்த ஒருத்தன் பிடிச்சிப்பான், சர்ன்னு வருவானுங்க. 59வது மாடியில் அந்த ஸ்மோக் அலாம் அடிச்சிருக்கும். கரெக்டாக அங்கே உள்ள வருவானுங்க. உண்மையாகவே ஒன்றுமே இருக்காது, திரும்பி தான் போவாங்க. ஆனாலும் ஃபயர் அலாம் அடிச்சுனா வந்துடும். அந்த ஃபயர் அலாம் அடித்த உடனே பாத்ரூமில் துண்டை கட்டிக்கிட்டு இருக்கவங்களாம் ஓடி வந்துடுவான். 2 பேர் மட்டும் 37வது மாடியிலையும் 65வது மாடியிலேருந்து ஜன்னலேருந்து எட்டி பார்ப்பானு. அவன் 2 பேரும் நம்பாரு. நம்ம அந்த 39வது மாடியிலேருந்து எட்டி பார்த்தவன் நான், 57வது மாடியிலேருந்து எட்டி பார்த்தவன் இன்னொரு நம்பாரு. அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னான், நான் தான் அப்பயே சொன்னேன் நம்மள நம்மள ஏதாவது பண்ணிருக்கோம். சேம் அஸ் தட் we believe. எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம எதுவும் பாதிக்காது. பட் ரியல் லைஃப் இஸ் நாட் லைக் தட். நேற்று சொன்னது நாளை மறந்து. இன்னைக்கு டிவியில் சூப்பராக பேசுனீங்க சார் அப்படிமா, எதை சொல்கிறாங்கன்னே தெரியாது. இன்னைக்கு காலையில் உங்கள் எபிசோட் பார்த்தேன், அருமையாக இருந்துச்சுப்பாங்க. தேங்க்ஸ்ன்னு ஒத்த வார்த்தையில் சொல்லிடுறது. அந்த இடத்துல அந்த பையனை நீங்கள் மடக்குனீங்க பாருங்க, எந்த இடத்துல எந்த பையனை மடக்கணும், அது எப்போ எடுத்தது, என்ன வந்துச்சு, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாம் எனக்கும் ஞாபகம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிச்சு செகண்ட் எபிசோடில் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப போன எபிசோடு என்ன பண்ணணும்னு ஞாபகம் இல்லை. அவ்வளோ தூரம் நமக்கு ஞாபகம் உண்டு. இவ்வளவு நான் சொன்ன பிறகு அது 4 பேர் பேனா விடுறாங்க. The first thing I would like to tell you is facing challenge நம்மை பொறுத்தவரை சிரமமான ஒரு விஷயமாக நமக்கு படுகிறது. காரணம், இயல்பிலேயே இயற்கை வாழ்க்கையில் சேலஞ்சஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ணாத ஒரு வாழ்க்கை முறை நமக்கு இருந்தது உண்டு. நான் சொன்ன அந்த சேலஞ்ச் என்பது வேறு, அது நம்ம அளவுக்கு யாருக்கும் இல்லைனாலும் கூட இயற்கையிலேயே அடுத்த திட்டம் என்ன என்பது குறித்த பெரிய ஸ்ட்ராட்டஜிக் டிசைன்ஸை பற்றி நாம் கவலைப்பட்டது கிடையாது. We believe in hard work, but in the 21st century, smart work is more important than hard work. That is why I said there is a basic difference between the strength and stamina. ஸ்ட்ரென்த்துக்கும் ஸ்டெமினாவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான். ஸ்ட்ரென்த் என்பது பிளான் பண்ணணும். ஸ்ட்ரென்த்துங்கிறது ப்ரொஃபஷனலாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி திட்டமிடணும். ஸ்ட்ரென்த் என்பது யாரை சரியான வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்பது குறித்து முடிவெடுக்கும். ஸ்ட்ரென்த் என்பது பிராண்ட் பொசிஷன் பற்றி யோசிக்கும். ஸ்ட்ரென்த் என்பது பிராண்ட் ஈக்விட்டி எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கும். ஸ்ட்ரென்த்துங்கிறது ஒரு அஃபிஷியல் செட்டப்பில் சிஸ்டம் எப்படி கிரியேட் பண்ணணும், சிஸ்டம் ஸ்பாயில் ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன சிஸ்டமை கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிக்கும். ஹார்ட் ஒர்க்குங்கிறது கடுமையாக வேலை மட்டும் பார்க்கும். கடுமையாக வேலை பார்ப்பதால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும் என்கிற பழைய சித்தாந்தத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைக்க வேண்டி இருக்கிறது. ஸ்டாமினாவை விட மிகவும் முக்கியமானது ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த் வெர்சஸ் ஸ்டாமினா அப்படின்னு ஒரு போட்டி வச்சா நான் ஸ்ட்ரென்த்துக்கு தான் எப்பொழுதுமே முதலிடம் கொடுப்பேன். காரணம், ஸ்ட்ரென்த் என்பது மூளையிலிருந்து ஆப்ரேட் ஆகிறது, ஸ்டெமினா என்பது உடம்பிலிருந்து ஆப்ரேட் ஆகிறது. ஸ்ட்ரென்த்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெமினாவாக தான் நம்ம பார்த்துக்கணும். இந்த மனநிலை நமக்கு இல்லாத காரணத்தினால்தான் நம்முடைய கம்யூனிகேஷன், டெசிஷன் மேக்கிங், டைம் மேனேஜ்மெண்ட், இது மூன்றிலும் நாம் பழைய சித்தாந்தத்தில் சிக்கியிருக்கோம். நம்முடைய டெசிஷன் மேக்கிங், டைம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் என்ன ஆக யாரும் கவனிக்கல. நம்முடைய டைம் மேனேஜ்மெண்ட், டெசிஷன் மேக்கிங், கம்யூனிகேஷன், இது மாதிரி ஏன் திரும்ப கேட்குறோம் அப்படிங்கிறதுக்கு பின்னால் ஒரு ஐடியா இருக்காது சொல்லிடுறேன். நான் என்ன சொன்னேன் அந்த 3ங்கிறது எனக்கும் மறந்துடும் சில நேரம். இப்படி கேட்குறப்ப அதை நீங்கள் சொல்லிடுவீங்க அப்படிங்கிறதுனால.
நம்ம ஸ்ட்ரென்த் மேல பெரிய பிலீஃப் இல்லாம ஸ்டெமினா மேல நம்பிக்கை வைத்திருக்கிற காரணத்தினால நம்முடைய கம்யூனிகேஷன் கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அமைச்சிருக்கோம். கம்யூனிகேஷன் இஸ் நாட் சம்திங் a collection of words. Our communication is not something making people engaged. கம்யூனிகேஷன் என்பது ஒருவரை கிரகடிக்கும் அளவுக்கு பேசக்கூடியது அல்ல. கம்யூனிகேஷன் மூலமாக ஒரு விஷயத்தை வெற்றி பெற வைத்து முடியும். நம்ம கம்யூனிகேஷன் என்பது பேச்சு திறனோடு நேரடியாக தொடர்படுத்துகிறோம். பிகாஸ் தட்ஸ் கால்ட் ஸ்டாமினா. அப்படி பேசுவாரு, எப்படி பேசினா என்ன? கம்யூனிகேஷன் இஸ் நத்திங் பட் த பவர் ஆஃப் கண்டென்ட். நீங்கள் அந்த கம்யூனிகேஷனுக்குள்ள எவ்வளவு கண்டென்ட் வச்சிருக்கீங்கிறத வச்சுதான் ஒரு கம்யூனிகேஷனுக்கு வேல்யூ இருக்கிறதே ஒழிய அழகழகான வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய ஸ்பீக்கிங் எபிலிட்டி மூலமாக ஒருத்தரை கன்வின்ஸ் பண்றதுக்கு பெயர் கம்யூனிகேஷன் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிகேஷன் மூலமாக நீண்ட நாளைக்கு ஒரு பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா நம்மால் வைத்திருக்க முடியாது. தன்னுடைய பேச்சுத்திறன் மூலமாகவே ஒருவர் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பது போல் உங்களுக்கு தெரிவது சில நேரங்களில் படலாம். ஆனால் அது நீண்ட நாளைக்கு நிலைக்கப் போவது இல்லை. நாம எல்லாம் நம்முடைய ஸ்ட்ரென்த்தை காட்டாம ஸ்டெமினாவை காட்டுறதுனால தான் நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ல கன்வின்சிங்காக பயன்படுத்த பார்க்கணும். என்னுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்குள்ள கரெக்டான கண்டென்ட்டும் நாலேஜும் இருக்கிற பட்சத்துல எதிரில் இருப்பவரிடம் நான் அதிக நேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஒரு இமோஷனல் விஷயம் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 20 மணி நேரம் வேலை பார்க்கணும். அது வீட்டில் இருக்க பெருசு யாராவது பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு நம்ம காது கூட சொல்லணும். நமக்கே நம்ம மூஞ்சியை பார்க்கல எவ்வளோ டயர்டாக இருக்கேனா அப்படின்னு தோணும். இப்படிலாம் வேண்டியதே இல்லை. ஏங்க ஷேவ் பண்ண கூட டைமே இல்லை. எனக்கு நேரம் இல்லை என்று சொல்வதை விட போங்கு இந்த உலகத்திலே கிடையாது. இஃப் யூ ஆர் ரியலி பிஸி அட் யுவர் ஒர்க் யூ மஸ்ட் ஹாவ் டைம் ஃபார் எவ்ரிதிங். யாருக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு நேரம் இருக்கிறதோ அவன்தான் உண்மையிலேயே பிஸியாக இருக்கக்கூடிய ஒருவன். 24 மணி நேரமும் நான் வேலை பார்க்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர் தன்னுடைய டைமை சரியாக மேனேஜ் பண்ணவில்லை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே அன்றி அவர் கடுமையாக உழைக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் நீண்டமாக கடுமையாக உழைப்பதன் மூலமே வெற்றி பெற முடியும் என்று சொல்லி விளக்கப்பட்ட சித்தாந்தத்தின் அடிப்படையில் நாம் வளர்ந்திருக்கிற காரணத்தினால் அதிக நேரம் உழைத்தல் என்பதை ஒரு நல்ல பெரிய கௌரவமான விஷயமாக பார்க்கணும். 4 பேர் அவர் கடுமையான உழைப்பாளி என்று சொல்வதை காதுவிட கேட்பதில் ஒரு பேரானந்தம் இருக்கிறது. அதெல்லாம் நீ ஒன்றுமே ஒன்று சும்மா ஊர் சுற்றி வீட்டுக்கு வாங்க, வீட்டில் சாக கிடக்கிற கிளையை ஒன்று பேர பாவம் ஊரெல்லாம் சுற்றி கஷ்டப்படுறாங்க. அதுக்குன்னு வீட்டில் 2 கேரக்டர் எப்போதுமே இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் சினிமாவில் வர மனோரமா ஆச்சு மாதிரி பாவம் பேருன்னு சொல்கிறதுக்கு ஒரு பாட்டி இருக்கத்தான் போகும். அந்த பாட்டி கிட்ட நல்ல பேர் இருக்கிறதுக்கா இவ்வளோ வரி? அதுக்கு வெத்தலை பாக்கு வாங்கி கொடுத்தாலே போதும். It's not necessary to work 15 hours if you plan properly. You can execute your work within the stipulated time if your plan is right. Take your time for planning. நாம பிளான் பண்றது இறங்குறது because we believe charm அப்படிங்கிறது thrill இல்ல, இதெல்லாம் தான் பிசினஸ்ல இருக்கு நினைக்கிறேன். No. Think twice, cut once. டெய்லரிங்ல ஒரு மிக முக்கியமான தியரி. Think twice, cut once. கரெக்டான ஜாக்கெட் யாருமே தச்சு தர மாட்டேங்கிறான்னு திட்டக்கூடிய எல்லா பெண்களுக்கும் தெரியும் டெய்லர்லாம் எவ்வளவு பெரிய தப்பு பண்றாங்க. ரைட்? டெய்லரிங்ல ஃபர்ஸ்ட் தியரி திங்க் ட்வைஸ் கட் ஒன்ஸ். நீங்கள் ஒரு வேலையை செய்வதற்கு முன்னதாக 2 முறை யோசிங்க. எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் யோசிங்கள். ஆனால் இறங்கிய பிறகு நீங்கள் ஒரு விஷயத்தை நான் சரியாகத்தான் முடிவெடுத்திருக்கிறேன் என்று யோசித்தீர்கள் என்றால் நீங்கள் கவலையே பட வேண்டாம், நீங்கள் தவறாகத்தான் முடிவெடுத்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் ஒரு வேலையில் இறங்கிய பிறகு என்னுடைய முடிவு சரியானதுதானா என்ற சந்தேகம் உங்கள் மனதில் வருகிறது என்றால் நீங்கள் தவறாக முடிவெடுத்திருப்பதாகத்தான் அர்த்தம். திங்க் ட்வைஸ், கட் ஒன்ஸ். இன்டர்நேஷனல் டெய்லரிங் மெக்கானிசம் என்று இதற்கு பெயர். இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். ஏன் இதை நம்ம செய்யறதில்லை அப்படின்னா பரபரன்னு வேலை பார்க்கணும், கடன்னு வேலை பார்க்கணும். ஒரு கட்டத்தில் இந்த பரபரப்புக்கு நம்முடைய மனசு அடிமையா யாரை பார்க்கிற போதும் எனக்கு நேரம் இல்லை என்று சொல்ல வேண்டியது ஒரு த்ரில் கிடைக்கிறது. மனைவியிடம் கொஞ்சுவதற்கும் கெஞ்சுவதற்கும் ஐ லவ் யூ சொல்லுவதற்கும் கூட டைம் இல்லை. ஐ ஆம் சாரி என்று சொல்லுவதில் ஒரு பேரானந்தம். நம்முடைய வீட்டு ஆண்களுக்கு மனைவியிடம் பிஸியாக இருப்பது போல் காட்டிக் கொள்வதை விட ஹீரோயிசம் கிடையவே கிடையாது. அதுல ஒரு இது சும்மா நாச்சுக்கு ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு சும்மா வரைய உட்கார்ந்து வந்துட்டு ஒரு முக்கியமான மேட்டர் நான் எழுதிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றது நான் உட்பட எல்லாருமே அப்படிதான். But that won't work out in real business. Real businessman இடையில கொஞ்சம் தண்ணி குடிக்காது. A real
businessman should have a time for everything. In between இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஊர்ல இவ்வளவு குளிருது, ஆனா ஏன் இவ்வளவு தண்ணி தாக எடுக்குதுன்னு தெரியல. இதை பத்தி டீட்டெயிலா ஆராய்ச்சி செஞ்சு சொல்லுங்க. நானும் பார்க்கிறேன், அவ்வளவு தாக எடுக்குது. மனுஷன் வெளியில வந்து நிக்க முடியல, அவ்வளவு குளிருது. அப்ப தண்ணி தானே எடுக்கவே கூடாது. 24 மணி நேரம் தொண்டை காஞ்ச மணிக்கே இருக்கு. So that don't உங்களை நீங்க சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்காக நான் கடுமையான உழைப்பாளி என்று ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய மனநிலையிலிருந்து வெளியே வாருங்க. 21st century business theory is entirely different. Speed is the god and time is the evil. Wall Street டிசைன் பண்ணவனுடைய தியரி இதுதான். வால் ஸ்ட்ரீட் அமெரிக்காவில் அதை டிசைன் பண்ணவனுடைய தியரி ஒரிஜினலி he comes from Indian race. அவர் ஒரு விஷயம் சொல்றார், speed is the god and time is the evil. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி பெற முடியும் என்கிறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு வசதிகளும் தொழில்நுட்பமும் அதிகமாக பெரிய இருக்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஸ்பீடா ஒர்க் பண்ணணும். ஆனா எந்த வேலை செய்யறதுக்கும் டைம் இருக்காது. ரைட்? ஸ்பீட் இஸ் த காட் அண்ட் டைம் இஸ் த ஈவில். அப்ப யாரால சரியாக டயத்தை மேனேஜ் பண்ண முடியுதோ, யாரால பிளானிங்கை கரெக்டா பண்ண முடியும், உங்களுடைய வேலையை நீங்கள் திட்டமிட்டு செய்கிற போது அதை 1 மணி நேரத்தில் முடிக்க முடியும் என்றால், திட்டமிடாமல் செய்கிற போது 3 மணி நேரம் நடக்கும். நாம் பல நேரங்களில் வேலையை திட்டமிடாமல் செய்வதற்கு காரணமே, ஒரு வாரமா பகலா அடையே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்த்தேன் இப்படின்னு சொல்லணும். இப்படி சொன்னா தான் அந்த வேலையை பார்த்ததாகவே நமக்கு ஒரு திருப்தி இருக்கு. Don't climb to someone that worked hard. It's a wrong statement. யாரிடமும் போய் நான் கடினமாக உழைத்தேன் என்று சொல்லாது. கடினமாக உழைத்தேன் என்று சொல்லுவதன் மூலமாக நீங்களே உங்களை குறித்து தாழ்வான மதிப்பீட்டை வைத்திருப்பதாக அர்த்தப்படுகிறது. ஏன் அடுத்தவர்கிட்ட போயிட்டு நான் கிளைம் பண்றேன் நான் கடினமாக உழைத்தேன் அப்படின்னு? யாருமே இங்க கடினமா உழைக்காம இல்லையே. ஒரு ஸ்வீப்பர் கடினமாகத்தான் உழைக்கிறார், ஒரு கார் டிரைவர் கடினமாகத்தான் உழைக்கிறார், ஒரு கம்பெனியுடைய சிஇஓ கடினமாகத்தான் உழைக்கிறார், உங்கள் சிஇஓக்கு கீழே வேலை பார்க்கிறவரும் கடினமாகத்தான் உழைக்கிறார். இட்ஸ் a part of a job. அதை நீங்க போய் கிளைம் பண்றீங்க அப்படின்னா, அது ஒரு ஸ்டேட்மெண்டா நீங்க நம்புறீங்க அப்படின்னா, அது உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமாக நீங்கள் நினைக்கிறீர்கள். கடினமான உழைப்பு என்பது சாதாரணமான ஒரு விஷயம். உங்களை மாதிரி கோட் போட்டுக்கிட்டு டிவியில வரணும் சார் அப்படின்னு என்கிட்ட சொன்னவங்களா நிறைய பேர். உங்களை மாதிரி கோட் போட்டுக்கிட்டு டிவியில வரணும் அப்படின்னு. இந்த கோட்டை போட 17 வருஷம் நான் என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த கோட்டை போட்டிருக்கிறதுனால என்ன பாடுபடுறேங்கிறது எனக்கு தான் தெரியும். We want overnight success. It's also possible today. But without planning, nothing will work out. நாம மேற்குலகத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அவர்கள் எல்லாவற்றுக்கும் நேரம் ஒதுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை வைத்திருப்போம். வேலையே வாழ்க்கை, வாழ்க்கையே வேலை அப்படின்னு ஒன்று உண்டு. 24 மணி நேரமும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. 24 மணி நேரமும் நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருப்பது மூலமாக உங்களுடைய பொட்டன்ஷியாலிட்டி குறையுது அப்படிங்கிறதா அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய உண்மை. யார் ஒருத்தரால சரியான பிரேக் எடுத்துக்கிட்டு வேலை பார்க்க முடியுதோ, யார் ஒருத்தரால திட்டமிட்டு அடுத்தடுத்த பயணத்தை எடுத்து செல்ல முடிகிறதோ, அவரால் மட்டுமே தன்னுடைய வேலையை மிகச்சரியாக செய்ய முடியும் அப்படின்னு. 24 மணி நேரம் வேலை பார்த்து கொண்டிருக்கிற போது வரக்கூடிய மன உளைச்சல் என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லாவற்றையும் செய்ய ஆசைப்படுது. எனக்கு ஒரு நண்பர் இருக்கார், நைட்டு கடையில் போய் இட்லி சாப்பிட்டு இருக்கோம். இட்லி சாப்பிட்றதுக்குள்ள ஒரு பிஸ்னஸ் ஐடியா வந்து, மாப்பிள்ள நம்ம 2 நைட்டுகளை போடுவோம், ஒன்று வடபள்ளியில் போடுவோம், ஒன்று டீநகரில் போடுவோம். ஒரு நாளைக்கு 500 இட்லி விற்கலாம், ஒரு இட்லிக்கு 50 காசு கிடைக்குது அப்படின்னு வச்சுட்டாலும் 5 5 25 எவ்வளோ ரூபாச்சு யோசிச்சுப்பாரு. அவன் ஒரு நாளைக்கு 100 புரோட்டா வைக்கிறான், ஒரு புரோட்டாக்கு எவ்வளோ எல்லாம் கணக்கு பண்ணி ஒரு நாளைக்கு 2000 ரூபா அவனே கணக்கு சொல்லுவான். எதுக்கு ஐடியில் வேலை பார்க்கணுங்கிறேன்? ஒரு நாளைக்கு 2000 ரூபா, 30 × 2 60,000 ரூபாய். நோகாமல் ரோட்டு ஓரத்துலன்ட்டு வாடகை கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்னு. ஆனால் நான் பார்த்து 15 வருஷமா அவர் அதே ரோட்டு கடையே தான் போட்டுக்காரு. அந்த கடை வச்சிருக்கவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும், மாதம் 60,000 ரூபா வராது, மாவு புளிச்சு போனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, மாமூல் கொடுக்க முடியாது, தண்ணி அடிச்சுட்டு வரவன் இட்லியை பிடுங்கி திட்டு போயிடுவான், திடீர்னு மழை வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடும். இப்படி எல்லா வேலையிலையும் சிக்கல் இருக்கு அப்படிங்கிற வேலை அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அடுத்து ஒரு ஜவுளி கடைக்கு போனால் காசு எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லா டைம் அவன் 5000 ரூபாய்க்கு யோசிக்காமல் ட்ரெஸ் எடுக்கிறாங்க. டப்புன்னு திருப்பூர் போகிறோம், 4 லட்ச ரூபா இறக்குறோம், சட்டையாக வாங்கி கொண்டாடுறோம், டபுள் த ரேட்டு விற்கிறோம், 8 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். இப்படி அவர் கிட்டத்தட்ட எங்க ஒரு 1000 பிஸ்னஸ் ஐடியா சொல்லியிருக்கார். இப்பவும் அவர் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னமும் அவர் பிஸ்னஸ் ஐடியா சொல்லிட்டே இருக்கார். அவர் சொன்ன பிஸ்னஸ் ஐடியாவில் ஒன்றை கேட்டு ஒன்றை உருப்படியாக செஞ்சு ஜெயிச்சவன்லாம் நிறைய பேர் இருக்கான். பட் ஸ்டில் இன்னமும் நைட்டு கடைக்கு போறாரு, இன்னமும் இட்லியில என்றாரு. அன்னைக்கு 500 ரூபா லாபம், இன்னைக்கு 1000 ரூபா லாபம். We want to do many things at a time. If you want to be strong in your business,
Concentrate on only one thing. நீங்கள் எந்த விஷயத்தை பிரதானமானதாக எடுத்திருக்கிறீர்களோ, உங்களுக்கு இயற்கையில் எது மிகச்சிறப்பாக வருகிறதோ அதிலேயே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதா 21ஆம் நூற்றாண்டினுடைய பிசினஸ் மெக்கானிசம். ஃபோக்கஸ் பிளஸ் டெய்லி டெவலப்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீனியஸ். ஃபோக்கஸ் பிளஸ் டெய்லி டெவலப்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீனியஸ். எனக்கு தெரிந்த விஷயத்தில் நான் என்னுடைய முழு அறிவையும் மிகச்சரியாக பயன்படுத்துதல், அதன் மூலமாக தினந்தோறும் நான் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறேன் என்பது குறித்த புரிதல். ஃபோக்கஸ் பிளஸ் டெய்லி டெவலப்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீனியஸ். இன்னைக்கு இட்லி கடை போடுறேன், நாளைக்கு வடக்கடை போடுறேன், நாளானைக்கு துணி கடை போடுறேன், அப்புறம் செருப்பு கடை வைக்கிறேன், அப்புறம் சலூன் வைக்கிறேன், அப்புறம் இந்த மாதிரி 4 கேமரா வாங்கி ரெண்ட்டுக்கு விடுவோம், அப்புறம் டிவியில் ஆங்கர் ஆகிடுவோம், அப்புறமா டிவியே வாங்கிடுவோம், இல்லாட்டி கனடாக்கு வேலைக்கு வருவோம், இல்லை லண்டனில் போய் கொஞ்ச நாள் பொழப்பு நடத்துவோம், இல்லை மார்ஸ் ஏதாவது இடத்த வாங்கி போட்டு இப்போ இந்தியாவுக்கு இங்கேயே விற்றுவோமா அப்படின்னு தினந்தோறும் ஒரு பிசினஸ் ஐடியாவை யோசித்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக டிஃபால்ட்டாக எனக்கு எது நன்றாக வருகிறது என்பதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி ஃபோக்கஸ் தட் பிளஸ் டெய்லி டெவலப்மெண்ட். இந்த டெய்லி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. டெய்லி டெவலப்மெண்ட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட். ஹியூமன் இண்டெக்ஸ் ரேஷியோ என்ற ஒரு வார்த்தை உண்டு. ஹியூமன் இண்டெக்ஸ் ரேஷியோ ஸ்பீக்ஸ் அபவுட் ஒன் பர்சன்ஸ் இன்னர் பர்சனாலிட்டி, எக்ஸ்டர்னல் பர்சனாலிட்டி, இஸ் நாலேஜ், இஸ் டே டு டே டெவலப்மெண்ட் இன் அப்டேட்ஸ். என்னுடைய துறை சார்ந்த விஷயம், துறையோடு தொடர்புடைய விஷயத்தில் தினந்தோறும் நான் எந்த அளவு வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் சேர்த்து தான் அந்த மாஸ்டர். If I am a master in particular subject, I will become inevitable. If you want to sustain in the market, you must be inevitable. Water is the elixir of life என்று சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவு பணம் வேணாலும் சம்பாதிச்சலாம், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா வேணாலும் இருந்துடலாம், இவ்வளவு டெக்னாலஜியும் வச்சுக்கலாம், ஆனா எல்லா கிரகத்திலையும் தண்ணி இருக்கான்னு தான் போய் தேடிட்டு இருக்கோம். Water is an elixir of life. If you want to sustain in business, and if you want to be a master in business, be an inevitable element. அந்த ஒரு குறிப்பிட்ட துறையில் அவரை தொட முடியாது என்கிற அளவுக்கு உங்களுடைய ஃபோக்கஸ் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலேயே இருக்க வேண்டும். When I started my career in television, இது எடுத்து யூடியூப்ல எல்லாம் முடியுங்களா? இது வேற பயமா இருக்கலாம், எதுவுமே பேச முடியும். Still, when I started my career in television, I was very clear about one thing. I just don't want a space in television. Honestly, I just don't want a space in television. I want an exclusive space in television for me. Hope I made it. I want an exclusive space in television. Another one, focus அப்படின்னு நம்ம சொல்றப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட வேலை பற்றி மட்டுமே ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். Focus is something which surrounds you. A media person அப்படின்னா தொடர்ந்து அவர் நன்றாக பேசுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். மிகச்சிறந்த தமிழ் வார்த்தைகளை சரியான அடுக்குக்குள் கட்டுமானத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இடையிலேயே சிரிக்கும்படியாக பேச வேண்டும். No. A media person should know everything. Media is the biggest industry. எனக்கு பிசினஸ் பத்தி பேச தெரியணும், பாலிடிக்ஸ் பத்தி பேச தெரியணும், சோசியல் பத்தி பேச தெரியணும், உலக நாடுகள் பேச தெரிய வேண்டும், பிளாட்டோ தெரிய வேண்டும், ஹிட்லர் தெரிய வேண்டும், சார்லி சாப்ளின் தெரிய வேண்டும், பிரபுதேவா தெரிய வேண்டும், ரஜினிகாந்த் தெரிய வேண்டும், கனடா தெரிய வேண்டும், குளிர் தெரிய வேண்டும், அட்லாண்டா தெரிய வேண்டும், ருத்வேனியா தெரிய வேண்டும், எல்லாம் தெரியும். மீடியா பர்சன் என்பதன் பின்னணியில் ஒருவர் சரியாக பேசுவதன் மூலம் மட்டும் அது நடந்துவிடாது. அது வார்த்தைகளின் கோர்வையாக மட்டுமே இருக்க முடியும். மாயன் கேலண்டருக்காக நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை என்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா மாயன் கேலண்டர் பத்தி எனக்கு பேச தெரியும். நான் செய்யக்கூடிய தொழில் பற்றி மட்டுமே நான் தெரிந்து கொண்டால் அதன் பெயர் ஃபோக்கஸ் என்பது அர்த்தம் அல்ல. ஒரு இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவர், ஒரு ரியல் எஸ்டேட்ல ஒர்க் பண்றவர், அல்லது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனா இருக்கிறவர் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொள்வதன் மூலம் தன்னுடைய பிசினஸ்க்கு தேவையான விஷயத்தை அதிலிருந்து கனெக்ட் பண்ண முடியும். நாம் அது செய்வது குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள் அது இன்னமும் வீக்காக இருக்கும். தங்க வேலை பார்க்குறவங்க கடைசி வரைக்கும் தங்க வேலையே தான் பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் பரம்பரை அதே தான் பார்க்கணும், மாற்றிக்கிட்டு செஞ்சிட மாட்டோம். இப்படி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சேர்த்து தெரிந்து கொள்வதன் மூலம் தான் நம்முடைய புதிய அவென்யூஸை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் நம்முடைய கவலை எல்லாம் எப்பொழுதுமே பிரதானத்தின் மீது இருந்தது கிடையாது. நம்முடைய கவலை எப்பொழுதும் நான் எவ்வளவு உழைக்கிறேன், அதற்கு இவ்வளவு நடக்கிறதா, என்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட்ல, என்னுடைய நாலேஜ் பில்ட்ல நான் எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்
அப்படிங்கிறத விட மற்றவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத பத்தி தான் நமக்கு மிகப்பெரிய கவலை. என் வீட்டு வாசலில் என்ன கார் இருக்கிறது என்பது குறித்து எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறதோ அதை விட எதிர்த்த வீட்டுக்கார வாசல்ல ஆடி ஆராய்ச்சி நிற்கிற வைத்தறிச்சல் தான் நம்ம முதல் பிரச்சனை. The foremost issue for me, நான் என்ன கார் வச்சிருக்கேங்கிறது என் பிரச்சனை கிடையாது. எதிர்த்த வீட்டுக்காரன் ஆடி ஆராய்ச்சி வச்சு அதை அடிக்கடி ஹாரம் வேற அடிக்கிறான், அது அதை விட பிரச்சனையா இருக்கு. If you want to succeed in any business for that matter, don't care about what the next lap is doing. ஒரு நீச்சல் போட்டியை பார்க்கிற போது பக்கத்து லாப்ல நீந்தி வரவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. எட்டி கையை கொண்டு அவன் அடிக்க முடியுமா? இல்ல உள்ள காலை அவனை தூக்கி தள்ளிவிட முடியும்? பக்கத்து லாப்ல, மூணாவது லாப்ல, அஞ்சாவது லாப்ல, ஏழாவது லாப்ல யாராவது ஒருத்தர் நீந்தி வந்துட்டு இருக்கிறவன் அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களுடைய வேலை அவன் நீந்தி வந்துட்டு இருக்கானா, உள் நீச்சல் அடிக்கிறானா, ஜம்ப் பண்ணி அடிக்கிறானா, பக்கத்துல இருக்க கம்பியை பிடிச்சிட்டு கடந்து வர்றானாங்கிறதெல்லாம் வச்சிருக்கோம். நேரடியாக உங்கள் பார்வை இலக்கை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும். ஓட்டப்பந்தயத்துல தோத்துருவோம்னு பயப்படுறது மட்டும்தான் பின்னால வர்றவன் எங்க வரான், சைட்ல வர்றவன் எங்க வரான், இப்படி பாப்பா அப்படி பாப்பா இப்படி பாப்பா, அந்த பார்க்கிற நேரத்தில் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஸ்பீடு 1 மீட்டர் குறைஞ்சிச்சுன்னா கூட சக்சஸ் இஸ் நத்திங் பட் டாலண்ட். அப்ப வெளியில் நடக்கக்கூடிய காம்படிஷன் நான் கவனிக்காம இருக்கணுமா? உடனே நம்ம மனங்கள்லாம் அப்படிதான் யோசிப்பீங்க. இவன் பாட்டு எனக்கு பைத்திய கட்டலாம் பேசலாம். நம்ம ஊர்ல அது ஒன்று உண்டு, எப்ப சொன்னாலும் அதுக்கு கிரேலையே பார்க்கணும். நீங்கள் இப்படி சொன்னீர்கள், நக்கீரர் பரம்பரை நாங்கள், இது தவறு. சுற்றி இருப்பதை கவனிக்க வேண்டும். போட்டி இருந்தால் அதுதான். பக்கத்து லேப்ல யார் நீந்திரான்னு உங்களுக்கு தெரியும். உண்மையான பிசினஸ் மேன் என்ன செய்வானா, பக்கத்து லேப்ல நீந்திரவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அவனுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய போட்டியாளர்களை புரிந்து வைத்திருக்க வேண்டும். போட்டியின் போது அவனை தேடிக்கொண்டிருப்பவன் பிசினஸ்காரன் இல்ல. இவன் களத்துல உள்ள வர்றான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும்னா தான் நீங்க சரியான பிசினஸ் மேன். டோன்ட் வரி அபௌட் தி நெக்ஸ்ட் லேப், யூ ஜஸ்ட் ஸ்விம் ஆன். அது போதும். இலக்கை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறவன் அடுத்து விடுகிறவன் முந்தி விடுவான் என்று ஒரு கணம் அச்சப்பட்டால் கூட அது ஒருவனுடைய வெற்றியை பாதிக்கின்றது. நம்முடைய கவலைகளும் எதிர்வீட்டுக்காரன் பக்கத்து விட்டு லேப்ல இருக்கிறதா. We don't bother or we don't give priority to the real issue. போப்பாண்டவர், இந்த கதை நீங்க கேள்விப்பட்டிருக்க போது. போப்பாண்டவர் இத்தாலியிலே போது அமெரிக்கா வந்தார். இது ஒரு கற்பனை கதை. அவர் எப்போ வந்தார்? வந்ததே கிடையாது. லாஜிக்னால தம்பி நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னவங்க ரப்பரால அந்த அழிச்சது கற்பனை கதை. வந்தவர்க ஒரு லெமூசின் கார், நல்ல நீளமான ஒரு லெமூசின் கார்ல ரிசீவ் பண்ணாங்க. அங்க அவ்வளவு பெரிய காரை பார்த்த உடனே போப்பாண்டவருக்கு ஒரு ஆசை. நம்மள இந்த மாதிரி தான் நல்லா சொகுசான கார் தான். எங்க அங்க பார்த்தா எப்போதுமே நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கு. பட் இது ரிலாக்ஸான இவ்வளவு பெரிய கார். அமெரிக்காவுடைய அகலமான சாலைகளில் ஒரு 90 மைல் வேகத்தில் அந்த லெமூசின் கார் பிரயாணிக்கும். போப்பாண்டவருக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. ரொம்ப அருமையா இருக்கு பிரயாணம். இப்படிப்பட்ட அகலமான சாலைகள் நம்ம கார் உட்காந்து நல்லா இருக்கு அப்படின்னு ஆசைகள் அந்த டிரைவர் சொல்றாரு, தம்பி நீ பின்னால் உட்காரு, நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். ஐயோ நீங்க போப்பாண்டவர், நீங்க போய் கார் ஓட்டினீங்கன்னா ஏன் வேலை போயிடும். அட போடா, இதை சொல்லியதானே என்ன கார் ஓட்ட விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓரம் கட்டுன்னு சொல்லி இங்கேயோ ஓரம் கட்டி, அமெரிக்காலாம் வண்டியை ஓரம் கட்ட முடியாது தெரியுமில்ல, அப்படிலாம் குறுக்கு எல்லாம் கேட்கக்கூடாது. கதை இது ஏன் கதை, அதனால நான் ஓரம் கட்ட நடுவில் கூட இருக்கேன். ஓகே, வண்டியை ஓரம் கட்டி அவரை டிரைவரை பின்னால் உட்கார வச்சுட்டு போப்பாண்டவர் கார் எடுத்துட்டு போட்டாங்க. 90 மைல் வேகத்தில் செல்ல வேண்டிய ரோட்ல அந்த லெமூசின் கார் பறக்க ஆசையில விதிக்கிறார். ஆக்சிடென்ட்ல 110 மைல் பர் அவர் போறாரு. அந்த டிராக் 90 மைல் போக வேண்டிய அந்த டிராக்ல 110 மைல் போறாரு. போலீஸ்கார பிடிச்சாரு. பிடிச்சு நிறுத்தினவனையும் பார்க்கறான், அவரை பார்க்கறான், பின்னால பார்க்கறான், அவரை பார்க்கறான், பின்னால பார்க்கறான். ஷாக்காக ஒயிட் ஹவுஸ்க்கு போன் பறக்கிறான். சார் 90 மைல்ஸ் பர் ஹவர் வர வேண்டிய ஒரு ரோட்ல 110 மைல் பர் ஹவர் ஒருத்தர் வந்தார். பட் அவர் அரெஸ்ட் பண்ண பயமா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க, ஏன் அவர் ஒயிட் ஹவுஸ்க்கு வேண்டப்பட்டவரா? அங்கே ஒயிட் ஹவுஸ்க்கு வேண்டப்பட்டவனா கைது பண்ண மாட்டாங்க போது. ஒயிட் ஹவுஸ்க்கு வேண்டப்பட்டவரா? இல்லை. அமெரிக்கன் காங்கிரஸ்க்கு வேண்டப்பட்டவரா? இல்லை. அப்ப அமெரிக்கன் டிப்ளமேட்ஸ்ல இருக்கிறாரா? இல்லை. அப்புறம் ஏடா பயப்படுற, அப்புறம் கைது பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லவும் அவர் சொல்றாரு, யார் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த போலீஸ்காரர் சொல்றாரு, அவர் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா அவர் போப்பாண்டவரையே டிரைவரா வச்சிருக்கிறார் அப்படின்றாங்க. போப்பாண்டவர் கார் ஓட்டுறது நமக்கு பிரச்சனை இல்லை. போப்பாண்டவர் கார் ஓட்டிட்டு வரையில ஒருத்தர் பின்னால உட்கார்ந்துருக்கானே, அப்ப இவன் பெரிய ஆளா இருப்பான். நாம எல்லாரும்
சாம் எப்படி மேரேஜ், திருமணம் என்பது ஒரு மனித வாழ்க்கையுடைய சாம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். அதே மாதிரி தான் பிசினஸ்ல காம்படிஷன் ஒரு சாம். யோசிச்சு பாருங்க, அந்த பையன் ஜாலியா சந்தோஷமா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு பிடிச்ச பொண்ணோட பேசிட்டு ஒரு ஸ்டார்பக்ஸ்ல காஃபி சாப்பிட்டுட்டு சப்வேல சாப்பிட்டுட்டு பிடிச்ச டான்ஸோ லின்ஸோ ஆடிட்டு சனிக்கிழமை சாயந்தரம் பப்புக்கு போயிட்டு அவ்வளவு நிம்மதியா அவன் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான். அது படுத்தது பாருங்க பாட்டு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் சொல்லுது, அது சொல்றதுதான் போடணும், இந்த ட்ரெஸ் தான் போடணும், இந்த பேண்ட் தான் போடணும், ஏன் மேல பாக்குறேன், ஏன் கீழே பாக்குறேன், ஏன் நடுவில் பாக்குறேன், அப்போ பிரச்சனை வேணாம், ஏன் கண்ணை மூடினேன் இப்படின்னு 1000 கேள்வி. ஆனா அதோடு சேர்ந்து இயங்கி வாழ்வது என்பது வாழ்க்கையாக சந்தோஷமா 2 பேர் இருக்காங்க, ஹனிமூன்லாம் போறாங்க, ஊர் சுற்றுறாங்க, ஜாலியாக ஹோட்டலுக்கு போறாங்க. அப்புறம் பார்த்தா குழந்தை கொடுக்குறாங்க. அது அந்த சத்தம் போடும், அதை அழிக்கவும் முடியாது. ஆனாலும் கூட அதன் மீது அன்பு காட்டி மனிதன் வளர்க்கிறான். எல்லாமே கமிட்மெண்ட் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சினிமா படத்துல ரேவதி ஓஹோ வேகம் வந்ததுன்னு மலையில ஜாலியா பாட்டு பாடி சந்தோஷமா அந்த பிள்ளைய மோகனை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பிள்ளைய விட்டு தான் சந்தோஷமா மலையில பாடிட்டு ஆடிட்டே காலம் போயிருக்காரா? Why? That's the charm of life. அப்படியே போனா வாழ்க்கை போகா. கமிட்மெண்ட் இஸ் the charm of life. தனி மனிதனாக நான் இருக்கிற போது இருக்கிற சுதந்திரம் எனக்கு திருமணத்திற்கு பிறகு இல்லாமல் போகலாம். ஆனால் ஒழுங்கு என்பது எனக்கு திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை குறித்த புரிதலை ஒரு ஆண் திருமணத்திற்கு பிறகு அடையலாம். ஒரு பெண்ணுக்கான சுதந்திரம் பறிக்கப்படுகிறது ஒரு கட்டத்தில், அது ஆணின் கைக்கு போகிறது. ஆணினுடைய சுதந்திரம் ஒரு கட்டத்தில் பறிக்கப்படுகிறது, அது ஒரு பெண்ணுடைய கைக்கு போகுது. நம்ம எல்லாம் யோசிச்சு பார்த்தா எதுக்கு உள்ள கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாவே இருக்கலாமே. ஆனா ஆழ்மனதுக்குள்ள இப்போ சொல்லுகிறது charm of life is marriage. These commitments are marriage. Business competition is the charm of business. யாரால அந்த சாமா எடுத்துக்க முடியலையோ அவங்களுக்கு டார்ச்சர். நமக்கு என்ன பயம்? நான் ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டில் இருக்கேன், அது எந்த ஃபீல்டாக வேணாலும் இருக்கலாம், அதில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்படி ஒரு இல்லாத பிஸ்னஸ் ஏதாவது இருக்கா இந்த உலகத்தில்? பயங்கர காம்படிஷன். அது ரீசெண்ட் டேஸில் நான் நிறைய ஆண்டர்பிரனர்ஸ்ட கேட்கக்கூடிய வார்த்தை தான், முன்ன மாதிரி இப்போ கிடையாதுங்க, பயங்கரமான காம்படிஷன். அந்த காலத்துல எல்லாம் அப்படிமா தங்க விலை மாதிரி எப்பொழுதுமே தங்க விலை நம்மளுடைய பொருளாதாரத்தை விட அதிகமாக தான் இருந்தது. அந்த காலத்துல தங்க 40 ரூபா தான் இருக்கு. போயில ஒரு 5-6 கிலோ வாங்கி வச்சிருக்க கூடாது அப்படிமா. அப்போ மாசமே மொத்தம் 10 ரூபா தான் கிடைக்கும் ஒரு மனுஷன். அப்பவும் தங்க விலை கூட தான், இப்பவும் தங்க விலை கூட தான், எப்பொழுதுமே தங்க விலை கூட தான். அதனால அது வேறு தங்கம். சேம் as that. காம்படிஷன் என்பது எப்பொழுதுமே இருந்திருக்கிறது. நம்ம ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறப்போ புதிதாக ஆட்கள் அந்த இண்டஸ்ட்ரிக்குள் வருகிற போது என்னுடைய பங்கு பறிக்கப்படுகிறது என்று பயப்படுகிறது. அப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த ஸ்ட்ராட்டஜிஸ் இருப்பதற்கு பதிலாக பதட்டம் நம் முன்னால் இருக்கிறது. சீனத்தினுடைய ஒரு பிரபலமான பழமொழி உண்டு, அழகாக அது ஒரு விஷயம் பற்றி சொல்லுகிறது. அது என்ன அப்படின்னா, வலைகளின் எண்ணிக்கை அதிகமாவதா மீன்களின் எண்ணிக்கை குறைவதே இல்லை. Don't worry about the new players, those who are coming into the picture. வலைகளின் எண்ணிக்கை அதிகமாவதால் மீன்களின் எண்ணிக்கை குறைவதே இல்லை. என்னைக்காவது குறைஞ்சிருக்கா? சரியான இடத்துல சரியான நேரத்துல சரியாக வலை வீசுகிறவனுக்கு மீன் கிடைக்கும். ஏன் மீன் அவன் முடிச்சுட்டு போயிட்டான். எவன் மீனை எவனையும் பிடிக்க முடியாது. அவன் மீன் அவனுக்கு தான். உடனே எல்லாரும் அந்த பக்கம் சொல்லுவாங்க, இன்னைக்கு மீன் இருக்காது இருக்கா தெரியலையா? ஓகே, அப்ப அவன் சிக்கன் அவனுக்கு தான். Don't worry about that. So competition is the charm of business. Competition தான் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி சொல்லி தருகிறது. We run a company called Talkshop Academy. We train students, employees, faculties, industrialists, CEOs, MDs, everybody in different perspectives. நிறைய ஜானர்ஸ் we give training. It was my passion to start a training academy. Once I established myself, I started this company. நாங்க first தமிழ்நாடுக்குள்ள we started work out. I took 3.5 years research. Honestly, it's a clear research. 3 வருடங்கள் மாணவர்களை நேரடியாக சந்தித்தல், பேராசிரியர்களை சந்தித்தல், பல்கலைக்கழகங்களில் உள்ள அதிகாரிகளை சந்தித்தல், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸில் நேரடியாக சென்று வேலை பார்ப்பவர்களை சந்தித்தல், நிறுவனத்துடைய தலைவர்களை சந்தித்தல் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே இவர்களுக்கு எப்படிப்பட்ட பயிற்சிகள் தேவைப்படுகின்றன அப்படிங்கிறத பற்றி ஒரு 3.5 வருடம் முழுக்க இங்கே ஒரு வேலையாக செய்த பிறகு ஒரு முடிவுக்கு வந்து உண்மையாகவே என்ன ட்ரைனிங் தேவைப்படுதுன்னு ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் நினைத்தபடியே தமிழ்நாட்டுக்குள் ஒரு முக்கியமான இடத்தை 3 வருடத்திற்குள் அடைய முடியும்.
தமிழ்நாடு முடிஞ்சிச்சு. அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டிற்குள் கால் பதித்தாயிடுச்சு. நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்? ஐபேடோடைய பாஸ்வேர்டு யாருக்கா தெரியுமா? ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்காது. இந்த பாஸ்வேர்டு பொட்டி நம்பர்லாம், அப்புறம் அந்த பேர் என்ன, இந்த மெயில் ஐடிக்கான பாஸ்வேர்டு, அதெல்லாம் வந்து தமிழர்கள் ஈஸியாக மற்றவங்க யார் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஒன்று கல்யாணம் ஆகிறதுக்கு அம்மா பேர் இருக்கும், இல்லைன்னா கேர்ள் ஃப்ரெண்டு பேர் இருக்கும், கல்யாணம் ஆன பிறகு பொண்டாட்டி பேர் இருக்கும், குழந்தை பிறந்த பிறகு புள்ள பேர் இருக்கும், இல்லைன்னா உங்க டேட்டா பர்த் இல்லாட்டி என் டேட்டா பர்த். இந்த லாஜிக் தான் யோசிச்சு ஓப்பன் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுக்காரனுடைய தமிழனுடைய பொட்டியை நீங்க உலகத்துல எங்க வேணாலும் திறக்கலாம். பாஸ்போர்ட் எடுத்து பார்த்துட்டு ஓகே டேட்டா பர்த் அமைப்பாரு, இல்லையா விசா டீடைல்ஸ் எடுத்து அவன் ஒய்ஃபோட டேட்டா பர்த் அமைப்பாரு. இதெல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் ஏதாவது பாஸ்வேர்டு வச்சிருக்கானா அவன் வெளியில சொல்ல முடியாத பாஸ்வேர்டா இருக்கான். Sometimes I feel இந்த மாதிரியான பிசினஸ் ப்ரோக்ராம்ஸ்ல கம்ப்ளீட் சீரியஸ்னஸோட நான் கண்டென்ட் மட்டும் பேசணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுக்கு காரணமும் உண்டு. ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டு பலர் சொல்ல கேட்டு அதையெல்லாம் சேகரிச்சு உருவாக்கி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம். கடைசியில இந்த பொட்டிக்கு நம்பர் வச்ச கதையை பார்த்தா எல்லாரும் சாப்பிட பேசிட்டு இருக்கீங்க, வயிறெல்லாம் எரியும். எக்ஸாம்பிள் தான் மக்கள் மனசுல பெரும்பாலான நேரத்தில் ஞாபகம் இருக்கு. இருந்தாலும் கூட அந்த பேச்சு சுவாரஸ்யத்திற்காக சில விஷயத்தை சொல்ல வேண்டியது. ஓகே, ஃபோக்கஸ் பிளஸ் டெய்லி டெவலப்மெண்ட் கோபாண்ட ஒரு கதையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வர பிசினஸ் இஸ் சம்திங் which gives something which goes out something சொல்லுவாங்க. ஒன்றை வாங்கி இன்னொன்றை கொடுப்பது. 21st century 21ஆம் நூற்றாண்டு பிசினஸ் நாம் அப்படி பார்க்க கூடாது. நான் திரும்ப இந்த 21st century சொல்ல வருவதற்கான காரணம் we become globalized village. நீங்கள் கனடாவில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, ஸ்ட்ராட்டஜிஸ் ஐடியாஸ் ஆர் காமன். உலகில் எந்த மூலையில் நீங்கள் பிசினஸ் செய்தாலும் பிசினஸ்க்கான இலக்கணம் என்பது அந்தந்த கேரக்டரைசேஷன், அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டி அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனை தாண்டி மீதி எல்லாம் பொதுவான விஷயங்களாகவே இருக்கிறது. அப்படிங்கிறதுனால தான் இந்த 21st century அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கான, சின்சியரா ஒரு விஷயத்தை அட்டன் பண்றதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட். பட் நம்மை போன்ற அல்லது பெரும்பாலான இந்திய வம்சாவளியோ அல்லது தமிழர்களோ ஒரு விஷயத்துல ரொம்ப வீக்னு நிச்சயமா மனதளவில் ஒத்துக்குவோம், வெளியில் ஒத்துக்க மாட்டோம். we are little lazy. ஏன்னா ஒரு பக்கம் எப்போ பார்த்தாலும் வேலையை பார்க்கக்கூடாதுங்கிற, இன்னொரு பக்கம் லேசியை பத்தி பேசுறாங்க. எப்போதுமே வேலை பார்த்துட்டு இருக்கா நம்ம லேசியா இல்லைன்னு அர்த்தம். 14 மணி நேரம் லேசியாவே வேலை பார்க்கறதுக்கு பேசாம தூங்கலாம்ல. எனக்கு தெரிஞ்சுலாம் நான் பார்த்துருக்கேன். எப்போதுமே மெதுவாகவே நடப்பாங்க, எப்போதுமே சோகமாகவே இருப்பாங்க. ஏ பி சி அந்த கீபேடு கெஞ்சும் அடிச்சு தொலை டிஎன் 14 hours நம்ம லேசியாவே வேலை பார்க்கணும். பிகாஸ் we don't have a plan what to do. ஒரு விஷயத்துக்குள் இறங்கிய பிறகு அது போகிற போக்கிலேயே அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற போது டக் 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 நீங்க மூவ் பண்ண முடியும். லேசினஸ் எல்லாருமே ஆக்டிவா தான் பிறகு ஒரு வார்த்தை. all are genius by birth but lazy by choice. all are genius by birth but lazy by choice. நம்ம பல நேரத்துல by choice or lazy. உண்மையிலே நம்ம எல்லாருக்கிட்டையும் மிகப்பெரிய உத்வேகம், மிகப்பெரிய சிந்தனை, மிகப்பெரிய ஃபோர்ஸ் பிறப்பதற்கு முன்பு இருந்து இருக்கிறோம். இங்க நிறைய அம்மாக்கள் உட்கார்ந்துருக்கீங்க. இன்னமும் கூட உங்க பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்யற போது ஒன்று சொல்லுவீங்க, உன்னை பெக்கிறப்ப நான் எவ்வளவு சிரமப்பட்டது தெரியுமா? many mothers used to tell. நிறைய அம்மாக்கள் சிரிக்கிறாங்க, அடிக்கடி சொல்லுவீங்களா? அப்ப அந்த பிள்ளை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக அந்த பிரசவ தனக்கு அவ்வளோ சிரமப்பட்டேனா, அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பெற்றெடுத்தேன். பொதுவாக குழந்தை பெறுவது அந்த பிரசவ நாளில் குழந்தையை பெற்றெடுத்தல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். நாம எல்லாருமே அந்த பொதுவாக ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம தமிழர்கள் அந்த சினிமாவில் தான் பார்த்துருக்கோம். இப்போ ஹாஸ்பிட்டலில் உள்ள நீ போயிடும் என்னையில கொண்டாடி சட்டையை பற்றி உள்ள இருந்துக்கிட்டேன். இப்போ இந்தியாவிலே அட்வைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட உள்ள இருக்கணும். ஜென்ரலாக வந்து பிரசவ அன்னைக்கும் ஆண்களுக்கு பெரிய வேலை கிடையாது. அந்த காரில் லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் நடக்கணும், ரைட்லேருந்து லெஃப்ட் நடக்கணும். ஒரு 6 நாள் நடந்த உடனே டாக்டர் ஒரு குழந்தை கொடுத்தோடனே கொஞ்சம் சோகமாக சிரிச்சு குழம்பு மாதிரி ஒரு ரியாக்ஷன் காட்டிட்டு கீழே இறங்கி போய் சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லணும். அதோட முடிஞ்சு அப்புறமா முன்னாடியே காட்டுவாங்க, ரைட் இப்படி இப்படி பெத்தாச்சுங்க பேசாமல் இருக்கிற.
பிரசவத்தை ஒரு பெண்ணால் மறக்கவே முடியாது. இட்ஸ் a big challenge. இப்ப இருக்க பிள்ளைங்களுக்குலாம் எல்லாமே விவரம் தெரியும். என்ன மருந்து கிவ் மீ எபிடியூரல் அப்படின்னு பெண்களே கேட்கறாங்க. எபிடியூரல்ங்கிற மருந்து கொடுத்தா வலி இருக்கா? ரைட் தானே? எபிடியூரல் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ட்ரக் கேட்கிற மாதிரி இவங்களே கேட்பாங்க. இன்னைக்கு கூட அந்த பிரசவ நாள் பற்றி சாதித்து சொல்லுகிற அம்மாக்கள் உன்னை பெற்றெடுக்க நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? ஆனால் அறிவு உங்களுக்கு சொல்லுது, ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறாரோ அதை விட அந்த குழந்தை இந்த பூமிக்கு வருவதற்கு 1000 மடங்கு சிரமப்படுகிறார். It is not an easy job for any kid to come out to this world. இந்த உலகத்துக்கு வருவதற்கு ஒரு தாய் அந்த பிள்ளையை வெளியே கொண்டு வருவதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறாரோ அதை விட 1000 மடங்கு எவன் தொந்தரவும் கிடையாது, டார்ச்சர் கிடையாது, டிவி கிடையாது, செல்போன் கிடையாது, கான்ஃபரன்ஸ் கிடையாது, மீட்டிங் கிடையாது, சாப்பாடு கிடையாது. அது நினைச்சு அது செய்யலாம். தேவையில்லை எட்டி வரைக்கும் நீங்க திரும்ப உரைக்கவே முடியாது. அவ்வளவு கம்ஃபர்ட், அவ்வளவு ஒரு இதுல இருக்கக்கூடிய குழந்தை வெளியே வருகிற போது எல்லாமே முழுமையாக ஓரளவு முடிந்த நிலை. பட் அந்த குழந்தை அவ்வளவு எஃபர்ட் எடுக்குது. ஒரு அம்மாவை விட ஒரு குழந்தை தான் வெளியே வருவதற்கு அவ்வளவு முயற்சி எடுக்கிறது. எந்த அதிகாரமும் கையில் இல்லாத அந்த வயது 10 மாதத்துக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு அறிவிப்போ அதில் ஒரு பங்கு கூட இல்லாத அந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு இன்னைக்கு திராணி இருக்கோ அந்த திராணியில் 1% கூட இல்லாத காலகட்டத்தில் நீங்கள் நான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்த்தை கொண்டு வந்துச்சு. அதுக்கு பேரு கன்விக்ஷன். எப்படி வெளியே வந்துவிட வேண்டும் என்கிற கன்விக்ஷன். இங்கேயாவது அந்த பொண்டாட்டியை சுத்தி அந்த மனைவியை சுத்தி அந்த பெண்ணை சுத்தி 5 டாக்டர் 7 நர்ஸ் சொந்தக்கார தாயவுல அது ஊர்ல இருந்து பஸ் எடுத்து தான் கிளம்பி வந்துருவாங்க. மணிக்கூட உடஞ்சு போச்சாமல 6 நாளைக்கு வந்து இறங்காம திரும்ப நீங்க சேர்ந்து ஆபரேஷன் இந்த பிள்ளையை காப்பாத்துறாங்க. அந்த டென்ஷன்ல வீட்டுக்கு கிளம்பியில 4 செத்து போன ஒரு கிளம்பி பேர் இதுக்கு வச்சு கடைசி வரைக்கும் சைலஜானே கூப்பிட்டு தெரிவாங்க. பட் உங்களுடைய இடத்திலிருந்து யோசித்து பாருங்க. அதிகாரம் பெரிய அளவுக்கு இல்லாத போது, அறிவு பெரிய அளவுக்கு இல்லாத போது, ஆர்வம் பெரிய அளவுக்கு இல்லாத போது 10 மாத குழந்தைக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கு. இந்த உலகத்தை வெளியே இருந்து பார்க்க வேண்டும். கரெக்டாக அந்த பெல்விஸ் வழியாக கழுத்தை நுழைத்து கையை குறுக்கி வெளியே அந்த குழந்தை வருகிறார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய கன்விக்ஷன் இருந்தது. நாளாக நாளாக அந்த கன்விக்ஷன் வளர அன்பார்ச்சுனேட்டாக தேய். நீங்கள் உங்களுடைய பிசினஸ் பின் இடதுகிற போதெல்லாம் நினைத்துக் கொள்ளுங்கள், you have a biggest conviction from your birth. நீங்கள் பிறந்த நாளில் இருந்து ஒரு குழந்தை அவ்வளவு சிரமப்படுது. ஆனா அந்த குழந்தை ஒரு நாள் உங்ககிட்ட கை பண்ணதே கிடையாது. நான் வெளியில எவ்வளவு சிரமப்பட்டேன், அவ்வளவு பேர் உங்க சொன்னாங்க முக்கு முக்குன்னு சரியா முக்கியா மக்குன்னு என்னைக்காவது நான் சொல்வதற்கு 2 காரணங்கள். ஒன்று, ஆர்வமும் அதிகார பலமும் பணபலமும் இல்லாத காலகட்டத்திலேயே நம்முடைய மூளையும் மனசும் கன்விக்ஷனோட இருக்கும். அப்ப இப்ப எவ்வளவு கன்விக்ஷனோட இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு தாயுடைய எஃபர்ட், ஒரு தந்தையுடைய எஃபர்ட். ஏன் அந்த நர்ஸோட எஃபர்ட்டை பத்தி கூட பேசிட்டு இருக்கு. ஆனா அந்த குழந்தை பிறந்ததுக்காக குழந்தை யாராவது பாராட்டுங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்துருக்கீங்க. பிள்ளையுடைய பட்சத்திலே கொண்டாடுறது கூட பாருங்க, அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு ஜோடிச்சு அதை ஆரம்பித்து வீடியோ எடுத்து 25 வயசு போட்டு காட்டுறாங்க. போட்டு காட்டுங்க, போடு போடு போடும். ஒரு பெத்த பிள்ளை இந்த பாடா படுத்தீங்க. குழந்தை அந்த ரெகக்னிஷன் கேட்டதே கிடையாது. Don't work for recognition, work for satisfaction. That's very important. It will disturb you. உங்களை தொடர்ந்து கொண்டு செய்து கொண்டே இருக்கும். நான் இப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு வேலையை செய்திருக்கிறேன், ஆனால் எனக்கு அதுக்கு சரியான ரெகக்னிஷன் கிடைக்கல. தயவு செஞ்சு நினைக்காங்க. Don't work for recognition, work for satisfaction. என்னுடைய இந்த பேச்சின் மூலமாக கோபிநாத்துக்கு பிசினஸ் பற்றி நன்றாக பேச தெரியும் என்ற ரெகக்னிஷன் தேவை. இப்படிப்பட்ட ஒரு வெளிநாட்டில் வந்து கடுமையாக உழைத்து மிகச்சரியாக தங்களுடைய அடுத்த இடத்திற்கு போவதற்கு பிரயத்தனப்படுகிறவர்களிடம் சேர்ந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்ற அளவில் நான் திருப்திப்படுவதுதான் என்னை நான் அடுத்த இடத்திற்கு எனக்கு இந்த ரெகக்னிஷன் கிடைக்கலையே. Don't work for recognition, work for satisfaction. ரெகக்னிஷன் யார் கொடுக்கிறது? நான் கொடுக்கிறது. எனக்கு இந்த தொலைக்காட்சி வழியிலான வசீகரம் அல்லது கொஞ்சம் பேச தெரிந்த இந்த ஞானம் இல்லாமல் போகலாம். ஒருவேளை நீங்கள் என்னை ரெகக்னைஸ் பண்ணாமல் போகலாம்.
இந்த சமூகம் என்னை ரெகக்னைஸ் பண்ணுவதற்கு 12 வருடங்களாக நான் என்னை ரெகக்னைஸ் பண்ணி 33 வருஷமாச்சு. 2ஆம் வகுப்பு 2 வயதுக்கு வந்தபோது I recognize me. Yes, I will stand sometime on a bigger stage and talk for people. என்று எனக்கு முதல் பேச்சு போட்டியிலே I recognize me first. Recognition is a fraction of second. நிலாவுக்கு முதலில் சென்றவர் யார்? நிலாவில் முதலில் காலடி எடுத்து வைத்தவர் யார்? ஒரு மார்க் இந்த கேள்வி எல்லாரும் படிச்சிருக்காங்க. பதிலுக்கா நீல் ஆம்ஸ்ட்ராங். அவர் கூட இன்னொருத்தர் போனார்ல, அவர் பேர் சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் முன்னாடி இன்னொருத்தர் போனார்ல யார்? எஸ் யார்? அப்பா, ஒன்று நீங்கள் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கணும், இல்லைனா நிறைய பேப்பர் படிக்கிறவரா இருக்கணும், இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் பியூரோ வேலை பார்க்கணும். நீங்க என்ன பார்த்தீங்க இருக்கீங்க? சாரி, டெக்னீஷியனா இருக்கீங்க. இது தொடர்பான வேலையாது, ஏதோ டெக்னீஷியன். ஓகே, ரொம்ப சந்தோஷமான ஒருத்தர் சொன்னார். பொதுவாக சொல்லுவாங்க, ஏன்னா யாருக்கும் தெரியாது. பட் ரெகக்னிஷன் கோஸ் திஸ் வே. 2 கதை உள்ளது. அதுல ஒரு கதை, அதாவது நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் முதலில் காலடி எடுத்து வைத்தவர் வரலாற்று எடுத்தது 2 மாதிரியான காரணங்கள் சொல்லுவாங்க. அதுல ஒண்ணு, ரெண்டுமே மித்துன்னு சொன்னவங்க உண்டு, ஆதாரப்பூர்வம் இல்லைன்னு சொல்றது உண்டு, அறிவியல் காரணம் சொல்லுவாங்க. அது ஒரு காரணம் என்னன்னா, இப்படி நிக்கிறது போய் the person who is sitting on the left get down first அப்படின்னு சொல்லி கமெண்ட் விட்டாங்க. தலை லெஃப்ட்ல உட்கார்ந்துச்சு, இறங்கிச்சு. நிலாவின் முதல் கால் பண்ணித்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங். முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு இருக்கிறவங்க ரெகக்னைஸே போச்சு. பட் நீல் ஆம்ஸ்ட்ராங் விட he was so happy. அவனுடைய வேலை நிலவில் முதலில் கால் பதித்தவன் யார் என்று வரலாற்றின் பெயர் எடுப்பதில்லை, நிலவுக்கு போவது. ஸோ ரெகக்னைஷன் ஒரு செகண்ட்ல வரலாம், ஒரு செகண்ட்ல போகலாம். சிம்பிளா ஒரு வார்த்தை முடிஞ்சு போச்சு. அப்ப விரோதன நிலவுக்கு போய் கடைசியில பரணி 4ஆம் நட்சத்திரத்துல இருந்த ஒரே காரணத்தினாலதான் நீல் ஆம்ஸ்ட்ராங் பேர் கிடைச்சிச்சா? யோசிச்சு பாருங்க. person who is sitting on the left get down first சொன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் என்ன? பேரில் கால் பதித்த நீல் ஆம்ஸ்ட்ராங். பாடப்புத்தகத்துல வச்சாங்க, பக்கத்துல உட்கார்ந்தாலும் சொல்லி வச்சுட்டாங்க. சுத்தமா எனக்கு தெரியாது. We don't bother, but don't care about the recognition. That will come automatically. நம்ம ரெகக்னிஷனுக்காக ஒர்க் பண்றதுனால தான் ரிசல்ட் பத்தி நம்முடைய மைண்ட் எப்பொழுது வேலை. We always think about result. We always think about result. இந்த வேலை முடிந்து இதனுடைய பலன் என்னவாகும்? What will be the result of my work which I am currently doing? இதான எல்லாம் சொல்லுது. இந்த ரிசல்ட் இஸ் pressure. அது பிரச்சனை. அது 12ஆம் வகுப்பில் ஒரு பள்ளிக்கூட மாணவன் 1190 மார்க் எடுத்துன்னு தலைமையில் துப்பாக்கியை வச்சதுக்கு ஈக்குவலான பிரச்சனை. அதுதானே இந்தியாவுடைய பிரச்சனை. உலகத்திலேயே கஷ்டம். இந்தியாவில் 12ஆம் கிளாஸ் படிக்கிறதா செத்தான். பால்காரமா, மோர்காரமா, கருவேப்பிலை விற்கிறவங்க, வீட்டுக்கு வரவன் போறவன், திருடன், வழிப்பறி போட்டக்காரன் எல்லாருமே கேட்பாடே ஒழுங்கா படிக்கிறியா இல்லையா? என்ன கேட்பாங்க. படித்தவர்களே அவன் கிரிமினல் ஆயிடுவானா என்னன்னு தெரியுது. அதற்குனையான ஒரு ப்ரெஷர் இஸ் ரிசல்ட். Result is a byproduct, believe me guys. Success or result is a byproduct of any work. Perfection in the process and the performance is more important than result. Perfection in the process is more important. ஒரு விஷயத்தை நான் செய்கிற போது இந்த வேலையை நான் எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நான் பெர்ஃபெக்ட்டா இருந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வரும். என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்ன்றதுல நான் ப்ரொஃபஷனலா இல்ல. அதை விட்டுட்டு ரிசல்ட்டை பத்தி மட்டுமே நான் கவலைப்படுறேன். இந்த அசைன்மெண்ட் முடிஞ்சா எனக்கு ஒரு $1000 கிடைக்கும், இந்த அசைன்மெண்ட் முடிஞ்சா எனக்கு ஒரு $1000 கிடைக்கும். டோன்ட் கேர் அபௌட் தட். $10,000 கூட கிடைக்கலாம். ரிசல்ட் இஸ் a byproduct. Don't put a pressure on your mind. தலைமைக்கு இருப்பார். கட்டாயமாக இந்த பேச்சு போட்டியில் முதலிடத்தில் வர வேண்டும் என்ற பதக்கத்தோடு போகிறவன் ஒரு நாளும் ஜெயிக்கவில்லை. எனக்கு தெரிந்தது மிகச்சரியாக பேசிவிட்டு வர வேண்டும் என்று போகிறவன் தான் ஜெயிக்கிறான். அவனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ரிசல்ட் உங்களை பயப்படுத்தி கொண்டே இருக்கும். ரிசல்ட் இஸ் a byproduct. ஆட்டோமேட்டிக்காக நடந்ததே ஆகும். நீங்கள் ஒரு விஷயத்தை தீவிரமாக நேசிக்கிற போது, தீவிரமாக காதலிக்கிற போது, அதற்காக தீவிரமாக உழைக்கிற போது, அதற்காக நீங்கள் உண்மையாக இருக்கிற போது அது எப்படி உங்கள் கைக்கு வராமல் போய்விடும். How that will not happen? என்னுடைய அன்பு உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஒரு பெண்ணால் அதை எப்படி மறுதளிக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் பிசினஸ். If you see it in emotional language, if you are so
sincere about what you are doing, you are perfect in the performance, result will come into the place automatically. Success and result is a byproduct. Don't bring that in your mind. Don't get that. Enjoy the work what you do. If you உங்களால் செய்யக்கூடிய வேலையை என்ஜாய் பண்ண முடியல, இந்த வேலையை நான் சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணி பண்ணா don't do that. That's very simple. எதற்காக அந்த வேலையை செய்வதில் எனக்கு ஆனந்தம் இல்லை என்றால் அந்த வேலையை people used to say that Ford is the biggest businessman, very serious businessman. எல்லாருக்கும் ஒரு கார் அமெரிக்காவில் கார் வச்சார். டெட்ராய்ட் டெக்னோ சிட்டியா மாத்தினார். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறதே வேண்டியதில்லை, காரில் எல்லாருக்கும் நான் உருவாக்கி தரேன்னு சொன்னார். அவர் நம்பிதான் பல பேங்க் ஒரு காலகட்டத்தில் அமெரிக்கா நடந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட கட் ரோட் பிசினஸ்மேன் சிலரால் விமர்சிக்கப்படக்கூடிய ஃபோர்டே ஒரு வார்த்தை சொல்றார், உங்கள் பிசினஸால பணம் மட்டும்தான் வரும்னா அதுக்கு பேர் பிசினஸே கிடையாது. It should give a satisfaction. எந்த பிசினஸ் உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் தருதோ அந்த பிசினஸ்க்கு பேர் மட்டும்தான் பிசினஸ். அப்போ பணம் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா, பொதுச்சேரி போசங்களா சொல்றாங்க, மேக் மணி என்ஜாய். அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு பெரிய பாடா இருக்குங்க. இதுக்குள்ள 4 மணிக்கு மேய்க்கலாம் உங்களுக்கு ஒரு வேலையில தோணுதா, டோன்ட் டு தட். என் வீட்டுல ஃபேன் சுவிட்ச் எது லைட் சுவிட்ச் எது எனக்கு தெரியாது, இன்னே வரைக்கும் தெரியாது. நமக்கு இந்த பார்வை சொல்லி கிடையாது. உள்ள போய் எல்லா சுவிட்சையும் போடுவோம், வரையில எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணிடுவேன், முடிஞ்சு போச்சு. The laziest person in this earth அப்படிங்க போய் எங்க அம்மாட்ட கேட்டீங்கன்னா உடனே கண்ணு தூக்கத்தை சொல்லுவாங்க கோபிநாத். உட்காந்து நடந்த மணிக்கே ஹால் இருந்து போயிடும். ஆனா நீயான ஷோவை காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சா இரவு 2 மணி வரைக்கும் தொண்டை கிழிய அப்படியே மூளை நரம்பு கொடைக்கும், தலை வலிச்சுட்டே 50 பேர் பேசிக்கிட்டே இருப்பான். எல்லாத்தையும் தாண்டி இந்த 90 கிலோ உடம்ப 18 மணி நேரம் நிக்க வச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் வலித்ததில்லை, மனதும் வலித்ததில்லை, காலும் வலித்ததில்லை. It is very simple. If you love the job, வேலை என்பது மனைவிதான், அந்த வேலை என்பது கணவன். அது வர போறான் இடிக்கும், இட போறான் உதைக்கும். ஆனா ஆறுதல் தேவந்தாலும் அன்பு வேண்டுமென்றாலும் அந்த வழிதான் உங்களுக்கு கடைசி வரை கிடைக்கும். It is like a wife or husband. Love it. Just enjoy it. அதற்குள் பயணிக்க. Life is a very simple thing. ஒரு வாழ்வில் எனக்கு என்ன நடக்கிறது என்பது 10% தான். ஆனால் அதற்காக நான் என்ன எதிர்வினை செய்கிறேன் என்பதுதான் 90%. நமக்கு ஒரு விஷயத்துல என்ன நடக்கிறது 10% தான். கோபிநாத் இங்க வந்தான், நம்மளுக்கு கொஞ்ச நேரம் பேசினான் அப்படிங்கிறது 10%. அந்த பேச்சிலிருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கொண்டீர்கள் அல்லது அதில் எதை உங்களால் செயல்படுத்த முடியும் என்று முனைகிறீர்கள். The reaction to the 10% is 90%. 90% என்பது என்னுடைய வாழ்வில் எனக்கு நடக்கக்கூடிய விஷயத்துக்கு நான் ரியாக்ட் பண்றதில்லை. நாம நிறைய விஷயத்தை ரியாக்ட் பண்ணதே கிடையாது. ஏன்னா அது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத சென்ஸ் பண்ண முடியாது. ஏன் சென்ஸ் பண்ண முடியும்னா வாட் இஸ் ஹேப்பனிங் டு மீங்கிறதுனால அவசரத்தை கான்சென்ட்ரேட் பண்றேன். அதுலேயே நான் எப்படி எலிஷன் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பெரிய அளவுக்கு நான் கவலைப்பட இல்லை. இது காரணம் தான் நான் பெரிய அளவுக்கு 90% கேப்சர் பண்ண முடியாது. இன்னைக்கு அவர் லைஃப்கள் அப்போ இன்னொன்று இந்த ஐபேட் இருக்குல்ல, இதை அப்படியே ஆஃப் ஆகாம அப்படியே இருக்கு. ஏதாவது மேட்ச் காசு வாங்கி கொடுக்குறாங்க, ஆனால் அது போய் ஆஃப் ஆயிடும். சீட் ஆஃபீஸர்ஸ் போயிடுது. சொல்லுங்க நான் ஒரு 4 பிரின்சிபல்ஸ் அடிக்கடி சொல்றேன். இந்த அமைதி புத்தகத்துக்கு களவாடியது, ஆங்கில புத்தகத்துக்கு திருடியது அப்படிலாம் இல்லாம நானாகவே நம்புகிற 4 இம்பார்ட்டன்ட் பிசினஸ் பாலிசிஸ். 4 ஒரு விஷயம் தான், ஆனா 4 ஒன்று தொடர்பு. பாயிண்ட் நம்பர் 1, an entrepreneur or any businessman should create a very good team. இன்னைக்கு யாருக்கு ஸ்ட்ராங்கான டீம் இருக்கோ அவங்க ஒரு நல்ல ஆண்டர்பிரனராக சக்சஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். யாருக்கு நல்ல டீம் இருக்கோ அவங்க மட்டும்தான் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இன்னைக்கு கிரிக்கெட் டீம் அடிக்கடி ஜெயிக்கிறாங்க, ரைட்? அடிக்கடி தோக்குறாங்க, அடிக்கடி ஜெயிக்கிறாங்க. ஒன்று தோனியுடைய கேப்டன்சியில இந்தியன் டீம் ஜெயிச்சு. தோனி இந்த தெருவுக்குள்ள இருக்க யாரையாவது கூட்டிட்டு போய் நீங்க இந்தியன் டீமுக்கு
வச்சாலும் இந்தியன் டீம் ஜெயிக்கும். ஏன்னா டீம்ல இருக்கவங்க விளையாடும். உங்களுடைய டீம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், அங்க தோனி இருந்தாலும் ஜெயிக்கும், கங்குலி இருந்தாலும் ஜெயிக்கும், டெண்டுல்கர் இருந்தாலும் ஜெயிக்கும். கேப்டன்லெஸ் டீம் அப்படின்னு புதிதாக நாங்க ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கோம். இதுல எவருமே கேப்டனே கிடையாதுனாலும் டீம் ஜெயிக்கும். பிகாஸ் த டீம் இஸ் ஸ்ட்ராங் ஃபார் எனி பிசினஸ். அது என்ன பிசினஸ் ஆனாலும், நீங்க தோசை கடை வச்சிருக்க, இட்லி கடை வச்சிருக்க, இன்சூரன்ஸ் வச்சிருக்க, ரியல் எஸ்டேட் வச்சிருக்க, எனி பிசினஸ் ஃபார் தட் மேட்டர், create a best team with different personalities. ஆனா அந்த டீமை கிரியேட் பண்றப்ப ஒரு சிக்கல் இருக்கு. என்னுடைய ஃபர்ஸ்ட் லேயர்ல நான் எப்பொழுதுமே விசுவாசமான மனிதர்களை வைத்துக் கொள்ள பார்க்கிறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல நான் விசுவாசமான மனிதர்களை வைத்துக் கொள்ள பார்க்கிறேன். அவனுடைய திறமை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவர் விசுவாசியாக இருக்கிறார். திறமையான ஒருவனை உங்கள் விசுவாசியாக மாற்றுவதுதான் பாஷோட வேலை. விசுவாசி வச்சுட்டு வேலையே தெரியாத உங்களை விட திறமைசாலியவன் என்று தெரிந்தும் கூட நீங்கள் அவனை உங்கள் அருகில் அமர்த்துவதற்கு தயாராக இருந்தால்தான் நீங்கள் பாஸ். இவன் நம்மளை விட பெரிய நம்மளை போட்டுவாண்டா அப்படின்னு எப்போ உங்களுக்கு பயம் வருதோ நீங்க பாஸ். கடைசியில் கொடுக்காதவனே சேர்த்து வச்சுட்டே இருக்கான். அவனும் சூப்பர் சார், அருமையா சொல்லி சார், அஜித் போட்டு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி எவனுக்குமே கொடுக்கறதான் சொல்லிட்டே இருக்கான். உங்களை விட திறமைசாலி உங்கள் அருகில் உட்கார வைக்க வேண்டும். ஆனால் அவனுக்கு உன்னை விட எல்லா காலகட்டத்திலும் நான் திறமைசாலி, குறிப்பாக கிரைசிஸ் நேரத்தில் நான் திறமைசாலி என்பதை நிரூபிக்க வேண்டும். There is no other go for a boss except being a role model. என்ன முடியாது. In one way, I now Dhoni as a captain. நிறைய விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விளையாட்டு வீரர் என்றாலும் கூட, நானே சொல்ல நல்ல டீம் ஹெட் பண்ணாரு, அதனால தான் அந்த டீம் ஜெயிக்குதுன்னு சொன்னாலும் கூட, தோனியோட ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும். ஷேவாக் 80 ரன் அடிச்சிருப்பாரு, கௌதம் கம்பீர் ஒரு 60 ரன் அடிச்சிருப்பாரு. டீம்ல யாருமே இவங்க பேட்டை பிடிக்கிறது சொன்னா 45 ரன் அடிச்சிருப்பாங்க. அந்த மேட்ச்ல தோனி 2 ரன் அடிச்சிருப்பாரு. அதுக்கடுத்த மேட்ச்ல 3 ரன் அடிச்சிருப்பாரு. அதுக்கடுத்த மேட்ச்ல 6 ரன் அடிச்சிருப்பாரு. அதுக்கடுத்த மேட்ச்ல 11 ரன் அடிச்சிருப்பான். ரன் அவுட் ஆகிருப்பான். 3 பேர் பத்தாது. இவனை கேப்டன் டீம்ல இருந்து தூக்கணும் உடனே நம்ம ஆளு பேசுவாங்க. ஒரு நாள் விளையாட்டுமே போச்சு. ஆனா அதுக்கடுத்து எல்லாம் முடிஞ்சு ஃபைனல்ல 65 ரன் எடுக்க வேண்டியிருக்கும். 31 பால், 2 விக்கெட் வெளியில இருக்கும். தோனி உள்ள நின்று பத்தாலா ஹெலிகாப்டர் ஷாட்ல தூக்கி டீமை ஜெயிக்க வச்சிருக்கோம். லீடர் ஹேவ் டு வாக் ஆன் தி கிரைசிஸ். எவனுக்கு கிரைசிஸ்ல வேலை பார்க்க தெரியுதோ அவன் தான் லீடர். மத்தவங்க மத்தவங்க வேலை பார்க்க கிரைசிஸ்ல வேலை பார்க்க தெரியல வேலை பார்க்க சர்வசாதாரண கூட வச்சு எப்பவேலாம் தோனி ஃபார்ம் ஆக முடியும். That's a specialty of Dhoni. நீங்க உங்க ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவா தெரியும். எப்பவேலாம் ஒரு அடி போக வேண்டிய நெருக்கடி ஆளாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நேரத்தில் தோனி களத்தில் நின்று ஆடிடும். He knows the responsibility. கேலரிக்காக பேட் பண்ணான், கேலரிக்காக சிக்ஸர் தூக்குவானா, நின்றுட்டே கட்டா போறான் எல்லாரும் கடைசி 10 பால்ல 32 ரன் அடிக்கும். நான் நினைத்தால் சிக்ஸர் அடிப்பேன், நினைச்சா 4 அடிப்பேங்கிற கன்விக்ஷன் இருக்கிறவன்ட்ட எவ்வளவு பெரிய திறமைசாலி வச்சு வேளாத கன்விக்ஷன் இருக்கு. என்னோட ஒரு திறமைசாலி பக்கத்தில் வச்சுதா ஜெயிச்சிட்டாங்க நீங்க கவலைப்பட வேண்டியது. இந்த வயது உங்களுக்கு அவனை எவனாலும் ஜெயிச்சிடும். அதை ஜெயிக்கிறது திறமைசாலி தான் வேணும். என்னை ஒரு எளிதாக வெல்ல முடியும் என்று நீங்களே நம்புவது உண்மை என்றால் உங்களை எளிதாக தாங்க முடியும். Conviction on crisis is a main capability of a leader. So நீங்க தயவு செஞ்சு ஹெசிடேட் பண்ணாத ஒரு நல்ல டீமை கிரியேட் பண்ணுங்க. இது மிகப்பெரிய திறமைசாலி, ஆனால் இவர் நம்ம கையை விட்டு வெளியே போயிடுவான், நம்மளோட ஓவரா மேல போவான் அல்லது நம்ம மீறி செயல்பட்டு விடுவான். திறமைசாலியை விசுவாசியாக மாற்றுவதற்கு பேர் தான் புத்திசாலித்தனம். விசுவாசியை திறமைசாலியாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் திறமைசாலியை விசுவாசியாக மாற்றிக் கொள்ளுங்கள். Create the best team in the world. That is the most important thing for an entrepreneur. Point number 2, make them to understand about the vision of the company or the company and entrepreneur's vision. Now, the secret of it, யாருக்கு சொல்லுங்க? வெளியில நம்மளுடைய டார்கெட் 100 கோடி சரியா அப்படின்னு மைண்ட்ல 50 கோடி வச்சுட்டாங்க. 50 crores. நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரியா நடந்துச்சுன்னா உங்களுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட்டை கிளியரா சொல்ல முடியும். விஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் லைக் a white paper. அது நேரடியாக இருக்கும். ஆனா விஷன் ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி பண்றோம்? நம்ம கிளாக் வச்சுக்கிற மாதிரி தான். நிறைய பேர் யூடியூப் வச்சிருக்கீங்க, அவங்களே வச்சுப்பாங்க 10 நிமிஷம் பாஸ்
நிறைய வீட்டை பார்த்துருக்குதுல்ல, மெயினா இருக்கக்கூடிய இந்த கிளாக் 10 நிமிஷம் கூட வச்சுருவாங்க. ஐயோ மணி 10 ஐயோ உங்களுக்கு தான் தெரியுங்க 9:50 ஆகுது. இருந்தாலும் ஒரு பழக்கத்தை தெரிய பண்ணிக்கிறாங்க. அப்பதான் சிக்ஸில் ஆனாலும் 10 மணிக்கு வெளியே தெரியும். 10 மணிக்கு உங்களுக்கு தான் தெரியும் 10 நிமிஷம் பாசத்தை போயிருக்கு. மணி 10 மணி 10 நிமிஷம் ஸ்லோ. நான் தான் வச்சேன். நீங்க வச்சீங்க, எதுக்கு வச்சீங்க? உங்களுக்கு தான் தெரியுது 10 நிமிஷம் இருக்கு. என்ன பண்ணி 10 நிமிஷம் வேற வேலை பார்க்க போறீங்க. Give your vision statement very clearly to your employees. And the first thing that is, அவர்கள் அந்த விஷன் ஸ்டேட்மெண்ட் கிளியரா கொடுக்கணும் அப்படின்னா உங்க விஷன் இன்வைட் பண்ண உங்களுக்கு தெரியும். லீடர் விஷனரியா இருக்கிறது பி ஸ்ட்ரைட் இன் யுவர் வாக். நான் நிறைய பேசுவேன், நிறைய பிசினஸ் பார்த்துருக்கேன். இந்த சினிமாவில் பார்த்த பழகினவங்க நிறைய பேர் கொஞ்சம் தள்ளி பேசுவேன். ஒரு சொல்லுக்கு முடியாது. குட் மார்னிங் சொன்னா நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம். குட் மார்னிங் குட் மார்னிங் சரி நோக்காரன் எவனுமே எதிர்பார்க்கக்கூடாது. பி ஸ்ட்ரைட், லுக் அட் தி ஐஸ் அண்ட் சே ஹாப்பி மார்னிங். அப்படி நல்லா இருக்கியா? சம்பளத்துக்காக காலம் நிறைய இருந்துச்சு. One guy has 4 opportunities today. காலம் மாறி. You are part of the team. என்னுடைய வெற்றி என்பது உன்னுடைய வெற்றி, என்னுடைய தோல்வி என்பது உன்னுடைய தோல்வி. நீயும் நானும் வெற்றி பெறுவது கூட நம்முடைய நிறுவனம் வெற்றி பெறும். நான் வெற்றி பெற்றால் நீ வெற்றி பெறுவார் அப்படின்னு யாரால நம்ப வைக்க முடியுதோ அவங்க தான் பிசினஸ் மேன். நம்ப வச்சு அப்ப கழுத்துறது பிசினஸ் மேன் கிடையாது. உங்க சக்சஸ்ல ஷேர் கொடுக்க நீங்க தயாரா இருப்பீங்கன்னா உங்க டீம் உங்க கூட ஸ்டார்ட் பண்ணணும். சக்சஸ்ல நீங்க அவங்க கூட ஷேர் பண்ணிக்க மாட்டீங்கன்னா உங்களால ஒரு டீமை ஹோல்ட் பண்ணவே முடியாது. At any cost, believe me, it's no other way. It looks like I think I speak on left side. Or leftist idea மாதிரி உங்களுக்கு தோறலாம். But in the competitive market, if you are ready to share your success at monetary level, at the recognition level, at the value output level, இல்லைனா ஒரு டீமை இன்டாக்டா நீங்க வச்சுக்க முடியாது. இந்த ரேஸ்ல ஒரு ஃபீல்ட் ஸ்கூல்ல ஒரு வாலிபால் டீம் மாதிரி இருக்கணும், ஒரு என்டையர் டீம். ஸ்கூல்ல ஒரு ஹாக்கி டீம் மாதிரி இருக்கணும், ஸ்கூல்ல ஒரு ஃபுட்பால் டீம் மாதிரி இருக்கணும், ஸ்கூல்ல ஒரு பால் பேட்மிண்டன் டீம். பார்த்துருக்கீங்களா? ஹாக்கி ஒரு ஃபுட்பால் டீம் எப்படி இருப்பாங்க? அவ்வளோ ஃபோர்ஸா டிஃபென்ஸ்ல ஆடுறவன் அங்கேருந்து இவனுக்கு கொடுப்பான், பாஸ் பண்ணுவான். எல்லாருக்கும் ஒரே ஒரு ஐடியா மட்டும்தான், கோல். கேப்டனுக்கு மட்டும் இருக்காது, அந்த டீம்ல விளையாடுற அவ்வளோ பேருக்கு இருக்கும். நான் பேக்கி நான் என் கோல் பற்றி கவலைப்படணும்னு அவன் நினைக்க மாட்டான். விசுவாசம்ங்கிறது ஸ்பிரிட்ல இருந்து வருது. Create a very good team with sincerity and talent. Point number 2, give your vision statement in white paper. Point number 3, don't just order. Don't just order. குப்சாமி இந்த வேலையை பார்த்தியா, குமாரசாமி இந்த வேலையை பார்த்தியா, இந்த வேலையை பார்த்தியா, ஏசியை போட்டு கதை சொல்லுங்க. இதுக்கு பேரு முதலாளி, இதுக்கு பேரு சோம்பேறி. நான் அவரே ஃபீல்ட்ல இருக்கா அப்படின்னு எப்ப உங்களுக்கு நம்பிக்கை வருகிறதோ, என்னால இந்த அசைன்மெண்ட்டை இவ்வளவு தூரம் எடுத்துட்டு போன பிறகு மூவ் பண்ண முடியாதுன்னா என் பாஸ் வந்து அதை முடிச்சு கொடுத்துருவார் எனக்காக அப்படிங்கிற நம்பிக்கையை உங்க எம்ப்ளாயிஸ் உங்களால விதைக்க முடியும். அப்படின்னா தான் அந்த டீம் ஒர்க் பண்ணும். எல்லாரும் டீம் ஒர்க் பண்ணாங்க. Don't just be a boss, be an entrepreneur. That is the difference between boss and entrepreneur. புருஷனுக்கு ஹஸ்பண்டுக்கு இருக்க வித்தியாசம். டிரான்ஸ்லேஷன் புருஷனுக்கு ஹஸ்பண்டுக்கு டிஃபரன்ஸ் தெரியுங்களா? புருஷன் அப்படின்னா நம்ம ஊர்ல, ஹஸ்பண்ட் தான் அமெரிக்கா கேரளா மாதிரி நாடுகள். இங்க ஒரு நாள் அதை சமைச்சுன்னா ஒரு நாள் இவன் சமைப்பாரு. இது சட்டையில் வச்சுருந்துச்சா அதுக்கு வச்சுட்டு நம்மளால் தட்டில் தான் வச்சுருக்காரு அவர் புருஷன். அவங்க ஹஸ்பண்ட் அவங்க வாஷிங் மிஷின்ல துணியெல்லாம் போடுவாங்க, இவங்க டிஷ்வாஷர்ல இந்த ஜாமான் கம்பெனி வருவாங்க. 2 பேருமே குழந்தைங்க கூட்டி வெளியே போவாங்க. பிள்ளைங்க எல்லாம் ஆம்பளைங்க தூக்கி வச்சுருவாங்க. நம்மளால கடுமையாக ஒரு 60 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வெளியே பிரச்சனை தெரியுமா? ஆம்பளை அதை பிள்ளைய தூக்கி வச்சுக்கிறது. அதுவே ஸ்டேட்மெண்ட். ஆம்பளை கையை பிள்ளைய கொடுக்குறாங்க, பிள்ளைய கொடுத்ததே அவன் தான் பண்ணான். ஆனா ஒரு 15 வருடத்துக்கு முன்பு வரைக்கும் நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு ஆண் குழந்தையை தூக்கி வச்சிருக்கிறது ஒரு அவ்வளவு ஒரு அழகான விஷயமாக சொல்ல மாட்டாங்க. பாரு அவ்வாட்டுக்கு இன்னைக்கு நிற்கிற புதுசாக கரெக்டாக பிள்ளையை கொடுத்துட்டு சொல்லுவாங்க.
இப்போ கூட ஊர்ல சொல்றதெல்லாம் பிரசங்கம்னா பிள்ளை கொடுத்தா அதனால அவன்கிட்ட கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. Be a husband, not a person. You must be in the field to tell them that I'm always for you. Don't worry about that. I'm honest about it. அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள் நீங்கள் அதிகமாக தலையிட வேண்டாம் அப்படின்னாலும் கூட, எனக்கு ஒரு பர்சனல் இஷ்யூ இருந்தா கூட என்னுடைய முதலாளியிடம் அல்லது என்னுடைய சிஇஓவிடம் அதை நான் சொல்லலாங்கிற ஸ்பேஸ எந்த டீம் கொடுக்குதோ அந்த டீம் செய்யும். அந்த ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ஃபார்மோஸ்ட் திங், just update them what the company is doing. ஒரு பொய் ஸ்டேட்மெண்ட் கம்பெனி அவ்வளோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் செராமிக்ஸ் விற்கிறவர் இருக்கார். ரொம்ப ஃபாஸ்டாக ஒர்க் பண்ணார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. அவருடைய மீட்டிங் ஒன்றுக்கு நான் போய் அவருடைய எம்ப்ளாயிஸ் உட்காந்துருக்காங்க. முத்து எந்திரி அப்படின்னு கேட்டார். நம்ம கம்பெனி இந்த வருஷம் எவ்வளோ வியாபாரம் பண்ணிருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அவர் வந்து சொல்றதான் சொல்லுவோம், நல்லா பெரிய நம்பரா சொல்லுவாங்க, முதலாளி சந்தோஷப்படுறான்னு சொல்லிட்டு 15 கோடி இவர் சொன்னாரு. முட்டா உனக்கு 3000 சம்பளம் தப்படா சார், நம்ம கம்பெனி 60 கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணிருக்கு அப்படின்னா அவரே 15 கோடி தான் சொல்றாரு. 60 கோடி ரூபாய் என்னுடைய கம்பெனி வியாபாரம் பண்ணிருக்கு, உனக்கு 4000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறதா இருந்தேன். ஆனா கம்பெனி என்ன பண்ணுதுன்னே தெரியாமல் இருக்கிறதுனால உனக்கு 500 ரூபாய் குறைச்சி உனக்கு 4000 ரூபாய் உட்கார முடியாது. You put a white paper what the company is doing அப்படிங்கறத பத்தி உங்க டீமுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லணும். failures success நீங்க நினைச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு 15 பேர் வேலை பார்க்கறாங்க, எப்ப பார்த்தாலும் we are not doing good, work out ஆகுது, we are not going on a right path, I think we have to do something better, I'm little panicky இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு கீழே இருக்கிற என்ன பண்ணுவாரு, அப்போ ஸ்ட்ராங்கான கம்பெனிக்கு போயிருக்கும். இவன் பில்டிங் இடிக்காரு, இதுல நம்ம எங்க பேஸ்மெண்டா இருந்து நம்ம இருக்காரு, இவன் நம்மளை காப்பாற்ற வச்சா இவன் நாம காப்பாற்றணும். Tell them the right figures. See, you can't reveal all the secrets of the company, maybe all the secrets of the business, but to an extent you should tell your employees that you are strong, the company is doing good. Western அதை நீங்க ஓப்பனா பார்க்கலாம், நம்ம செய்யறது ரொம்ப குறை. The 4 important points I have told you, right? யாராவது சொல்ல முடியுமா? Is it possible? Yes, please. The last thing first. பரவாயில்லை, please வந்தீங்கன்னா போதும், நான் தனி ஒரு சந்தோஷம். Yes, update the company status. 4. And then 3. Yes, walking in the field. Don't be bossy. Not a question, be a husband. Yes, make them to understand the mission statement of the company. Yes. The first one, create a best team. திறமைசாலிகளை விசுவாசிகளாக மாற்றுங்கள் அல்லது விசுவாசிகளை திறமைசாலிகளாக மாற்றுங்கள். And other one, the entrepreneurial attitude or the CEO attitude or the MD attitude அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை நிறைய பேர் படிச்சிருக்கலாம், மிரர் ஃபாஸ்டிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்க சில பேர். மிரர் ஃபாஸ்டிங் இங்க இருக்கக்கூடியவங்க எவ்வளவு பேர் கண்ணாடி முன்னால உங்களை ரொம்ப நேரம் பார்க்கணும், எவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்க அதை செஞ்சு. லேடிஸ் பார்த்துருக்காங்க வருஷம், ஆக்சுவலா ஆண்கள் தான் கண்ணாடி பார்ப்பாங்க, அது தெரியும். இது ரொம்ப நாளே நம்ம புரியுது இருக்கக்கூடிய விஷயம். பெண்கள் தான் சீரியல் பார்க்கறாங்க, ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா பெண்கள் தான் சீரியல் பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்கள் தான் சீரியல் பார்க்கறாங்க. அது மாதிரி ஆண்கள் நிறைய கண்ணாடி பார்ப்பாங்க. என்னன்னா இவங்க வீட்டுல இருக்க ஒரே ஒரு கண்ணாடி பார்ப்பாங்க, நீங்க போற வார இடத்துல பாப்பீங்க, கார்ல பாப்பீங்க, வீட்டுல பாப்பீங்க, இந்த கண்ணாடில பாப்பீங்க. எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அது ஒரு கண்ணாடி போட்டுச்சா அந்த கண்ணாடி அதனால அது தெரியுது. ஆனா உங்களை கண்ணாடி முன்னால அப்படி போய் நின்று தொடர்ந்து கவனிச்சிருந்தா யாராவது யாராவது போயிட்டு இருந்தீங்களா, போய் ட்ரை பண்ணிட்டா 2 நிமிஷம் உங்களால பெரும்பாலான நம்மளை பார்க்க முடியாது. பார்த்த உடனே தோணும், நான் ஒரு ஆள், என் பேர் கோபிநாத், நான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன், என் மூஞ்சி குண்டா சொல்லிது, எனக்கு தலை முன்னால் வழக்கம் இருந்துச்சு, நான் பிறந்தவன், நான் ஒரு உயிர், என்னென்னமோ தோணி. அப்ரிசியேஷனுக்கு பழகாத மனசு, சினிமாவில் ஹீரோயின் காட்டி ஒன்று அடிச்சுட்டு ஆல்ரெடி ஒரு டைலாக் வரப்போ
எல்லா ஆண்களும் கைத்தட்டுவதற்கு பின்னணி ஒரு காரணம் இருக்கு. People like self appreciation, but we don't do it often. உண்மையிலேயே பெண்கள் அதிக நேரம் கண்ணாடி பார்த்து தன்னை செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இதை நீங்க யூடியூப்ல போட்டாலும் ஓகே. செல்ஃப் அப்ரிஷியேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இதுக்கு பேரு மிரர் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ரிஃப்ளெக்ஷனை உங்களாலே ரசிக்க முடியாது அப்படின்னா எதிரில் இருக்க ஒரு ஆளை எப்படி உங்க ரிஃப்ளெக்ஷனை ரசிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. என்னையே எனக்கு பிடிக்கல, இந்த கண்ணாடியை வச்சுட்டு வாழமா எதிரில் இருக்கவர் ஒப்பீனியனை வெளியில் வந்து யார் உருவாக்குவதே கிடையாது. என்னை பற்றி ஒப்பீனியனை நான் தான் உருவாக்குகிறேன். நாம தான் ஒப்பீனியனை உருவாக்குறோம். நீங்க 2 பேர் எடுக்கிறீங்க, 2 பேருமே குண்டாக அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் சொல்றோம், நல்லா குண்டா பொருள் அமுல் பேபிமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இன்னொரு குண்டா நல்லா கடாமா எத்தனை தண்ணி இருக்காரு. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் வெளியிலிருந்து வந்தவர் நான் உருவானது நான் உண்மையை கிடையாது. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நாம அவங்க வச்சு அறிவிட்டார். ஒருவர் தன்னை அமுல் பேபிக்கு நம்புகிறார், அமுல் பேபி போலவே தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார். அதை கேட்க உதவி எடுத்து கொடுக்கிறார், அழகா செஞ்சுக்கிறார், நல்லா தலைவாகிறார். இன்னொருத்தர் தன்னை கண்ணாடி மனசை வாப்பானவங்க அவங்க அவரே இருக்கிறார். எதையோ ஒன்று தெரியாது, கடாயம் மதியாங்க. எதை பற்றி அபிப்பிராயத்தை நானே தான் உருவாக்குகிறேன். If I don't love myself, how can I expect others to love? அடுத்தவர்களை உங்களுக்கு அபிஷேகம் எதிர்பார்க்க சேம் இன் பிசினஸ் ட்ரஸ்ட். இதை நான் எவ்வளவு நாணயமா இருக்கேன், ஆனா எப்பவுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு யாராவது நீங்க சொல்லிட்டு இருந்தா உங்களை ஒரு கேள்வி கேளுங்கள். நீங்கள் உங்களை நம்புகிறீர்கள்? உங்கள் மீது உங்களுக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது என்றால் உங்கள் மீது அடுத்தவருக்கு நம்பிக்கை வரும். நீங்களே உங்களை நம்ப தயாராக இருந்தால் உலகம் உங்களை நம்ப தயாராக இருக்காது. நீங்கள் அதை எதிர்பார்க்கவும் கூடாது. இந்த வேளையிலிருந்து நான் பேசக்கூடிய இந்த விஷயத்தை உங்களை விட நான் ரசிக்கிறேன். காரணம் இது எனக்கு பிடித்திருக்கிறது. நான் ரசித்தால் அன்றி என் பேச்சை நீங்கள் ரசிக்க போவதில்லை. கடலே கண்ணாடி கூட்டாங்க, வேற வழியில் பொண்ணா போனதுல பேசிய தொலைவிட்டாங்க, அதனால பேசி தொலையும் அப்படின்னா நீங்களும் கடுப்பா இருக்கீங்க, நானும் கடுப்பா இருக்கேன். நீங்க கூட கொஞ்சம் பேர் கடுப்பா இருக்கீங்க, நான் சந்தோஷமா தான் பேசுறேன். I should respect what I am doing. I value my words. I value my knowledge. I have my own special attitude about my knowledge, about my ignorance. இரண்டு குறித்தும் எனக்கு தேவையான கர்வமும் நாணயமான நம்பிக்கையும் இருக்கிறது. It is foremost important for any individual, not only businessman. என்னுடைய திறமை மேலே எனக்கு அதீதமான நம்பிக்கை யாருக்கு இருக்கிறது? Rich at heart. Rich at heart. என்னுடைய பொருளாதார சூழ்நிலை குறித்து நான் பணக்காரன். என்னுடைய பேங்க் பேலன்ஸ்ல $1 million இருக்குங்கிறதுனால நம்பிக்கையோட இருக்கிற நம்பிக்கை கிடையாது. பாக்கெட்ல 10 பைசா இருக்கு, ஆனா மனசுக்குள்ள கோடி ரூபாய் இருக்குன்னா உலகத்திலே நான் தான் பணக்காரன். Rich at heart. மனதளவில் நான் பணக்காரன். செல்வம் இந்த மனது பயப்படாது. I can make billions. Why not? இப்போ பாக்கெட்ல 10 பைசா. I may not win now. I may not win immediately, but I will definitely. I may not win immediately, but I will win definitely. யாருக்கு அந்த கன்விக்ஷன் இருக்கோ அவங்க வெற்றி தானா. சக்சஸ்னா மந்த்ராலா ஒண்ணு கிடையாது. எனக்கு ஒரு விஷயத்துல நம்பிக்கை இருக்கு. பொங்கி எழுதி புறப்பட்டு வாழ்க. எல்லாரும் கடுமையாக உழைப்போம், இரவு பகல் உழைப்போம், கண்சாமல் உழைப்போம். வர நல்ல தூங்குங்க வேலை. இந்த உடம்பு ரொம்ப அறிவான, உங்களுக்கு தேவையான அந்த உடம்புக்கு தேவையானது தானாக எடுத்து. நான் தூங்காம வேலை பார்க்கறேன்னு சொல்ற டிக்கெட்லாம் பாருங்க, எங்க தூங்கக்கூடாது அங்க தூங்கிடுவாங்க. தெரியுங்க, நான் தூங்காம வேலை பார்க்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே எங்க தூங்கக்கூடாது அங்க தூங்கிடும், அல்லது தூங்கிக்கிட்டே வேலை பார்க்கும், அதுக்கு தூங்கி முடிச்சுட்டு வேலை பார்க்கும். தூங்காம வேலை பார்த்தேன்னு 4 பேர்கிட்ட கூப்பிட்டு சொல்லணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த உடம்பு ரொம்ப பிரில்லியன்டான உங்களுக்கு. இந்த உடம்பு ரொம்ப 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 பெரிய ஞாபக சக்தி இருக்கக்கூடிய உடம்பு. அமெரிக்கர்கள், அதாவது பல லெமூரிய கண்டம் என்று நம்பப்படக்கூடிய நாடுகள்ல எல்லாருமே கொஞ்சம் ஒபீஸா இருப்பாங்க. பழைய லெமூரிய கண்டம் என்று நம்பப்படக்கூடிய நாடுகள் இருக்குல்ல, அந்த ஒரு கர்வ்,
அங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஒபிசா அல்லது குறைந்தபட்சம் இந்திய புலம், இந்தியா, ஸ்ரீலங்கா, அந்த பக்கம் இருக்கக்கூடிய அபராஜில்ஸ், அந்த ஆஸ்திரேலியன் சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடனே ஒபிசா சீக்கிரமாக குண்டாகும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு நீண்ட ஆய்வு சொல்லுது. சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே ஒரு மிகப்பெரிய பஞ்சம்னா யோசிக்கவே முடியாத பஞ்சம், காற்றை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கான பஞ்சம். அந்த காலகட்டத்தில் மனிதன் கொத்து கொத்தாக செத்து விழுந்தான். செத்து 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 விழ 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 இந்த உடம்பு என்ன பண்ணுச்சுன்னா, இவனுக்கு ஒரு நாள் சாப்பிடலாம், அப்புறம் 10 நாள் சாப்பிட மாட்டேங்கிறான். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தேவையான சக்தியை சாப்பிட்டு சேமிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு இமீடியட்டா அது ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சோம். அது இன்னமும் நம்முடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னமும் அந்த ஜீவ ஞாபகம் இருக்கிறதுனால தான் 12 இட்லி சாப்பிட்டு அம்மா பசிக்கு 4 இட்லி விடுவாங்க. ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு உடனே ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணிடு. இன்னமும் அவங்க நம்புறாங்க. இன்னமும் இப்ப சாப்பிடுவான், அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் கவலையே நல்லா உண்டாக உடனே உண்ணாவிரத போராட்டம், சம்பள உயர்வு அப்படி போராட்டம் இருக்கல. அதனால எதுவுமே அமெரிக்கா அமெரிக்கா முடியாது. இன்னமும் கூட இந்த உடம்பு தனக்கு தேவையான எடுத்துக் கொள்வதற்கான அறிவு தான் எழுதி கொடுத்தது. Body is a beautiful system. And I like to tell 2-3 things more to you people. இந்த கல்யாண உடைத்தல், திட்டத்துக்கு உடைத்தல் அப்படின்னு விஷயம் சொல்லுவோம். இதுல இன்னொன்று இருக்கு. இது ரெண்டு நடுவு ஒரு மையமான ஏரியா. எனக்கு தமிழ் படம் பிடிக்காது, ரஜினி படம் பிடிக்காது, ஆனால் என்ன படம் பார்க்கலாம் என்னன்னே பிடிக்காது. அது மாதிரி ஒரு ப்ரொடக்ட் See, when you have the capability to run at 100 kilometers per hour, why you have to run for 80 kilometers per hour? Or why you have to run for 60 kilometers per hour? எனக்கு இன்னும் கூட திறமை மூலமாக அறிவு மூலமாக அடுத்த மூவ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய மனுஷன் கூட இல்லை தேவையில்லை அப்படின்னு தயவுசெய்து அழகாக அது உங்களுக்கு திறமைக்கு நீங்கள் செய்யக்கூடியதோ உங்களுக்கு 60% போது 100% உழைச்சிட்டு 40% யாராவது நீங்கள் கொடுத்து கூட போகலாம். நாம தான் நினைச்சோம் நம்ம பேசக்கூடிய வாய்ப்பு என்னுடைய திறமை மூலமாக கிடைக்கிறது. இயல்பாகவே நாம் வாழ்வதன் மூலமாகவே நமக்கு அடிப்படை திறமை இருக்கோ அதன் மூலமாக நமக்கு வருமானமோ சக்சஸ்ஃபுல் பிசினஸோ நடக்கலாம். ஆனா சவால்களை கொண்டு போகிற அந்த சாம் தான் லைஃப் நம்ம பார்க்க முக்கியமானதாக பார்க்கணும். A dead fish itself, ஒரு dead fish will flow with water. தண்ணி இருக்குமா? எந்த ஊருமா நீங்களே 10 செகண்ட் வரக்கூடாது. A dead fish will flow with water. Live fish, only the live fish will swim against the current. செத்து போன மீனோட தண்ணியில வாட்டர் வந்து போயிட்டே இருக்கு. நீ ஒண்ணுமே பெருசா பண்ணாதீங்க, லைஃப் போவான். பட் a live fish தான் அந்த கரண்ட் எதிரோ அலை எதிர்கொண்டு நீந்துகிற ஒரு மீனாக இருக்கிற attitude is important for business. And another side of business man. நீங்க நல்லா வேலை பாருங்க, நல்லா சம்பாதிங்க. கொண்டாடி ரெட்டவர சங்கிலி, அப்புறம் மாங்காய் மாலை, காசு மாலை, சரஸ்வதி கொண்டை எல்லாம் வாங்கி கொடுங்க. பட் ஸ்பெண்ட் வேல்யூ டைம் போகும். யார் ஒருவரால் தன்னுடைய குடும்பத்துக்குள் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை, அவரால் பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. உங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்க உங்களால் முடியவில்லை என்றால் உங்களால் பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லாக இருக்கவே முடியாது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்குவதை விட பிசினஸ் நேரம் ஒதுக்குவது மூலமாக தான் நான் நல்ல பிசினஸ் மேன் நான் ஒரு கட்டத்தில் நம்புறோம். If your family is happy, automatically your business will grow. என் மனம் முழுக்க என் மனைவி குடும்பமாக இருக்கிறார் என்று குறித்து இருக்கும் என்றால் என் மூளை எப்படி இந்த வியாபாரம் குறித்து சிந்திக்கும்? பிசினஸ் அப்படிங்கிறது என்னுடைய கார்பரேட் ஆபீஸ்ல நடக்கக்கூடிய விஷயம் நான் அதை தாண்டி இன்னும் இருக்கிறேன். பணம் பண்ணினா பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா நான் சந்தோஷமாக இருக்கலாம். ரைட்டானே? இப்ப கஷ்டப்பட்டா நல்ல வேலை பார்த்து சம்பாதிச்சா பின்னாலும் சந்தோஷமா இருக்கலாம். இப்ப கஷ்டப்பட்டு சந்தோஷமா இல்லாம எல்லாத்தையும் பண்ணிட்டு அது செய்யக்கூடிய ஒரு பொருள் நமக்கு இல்லை. ஆனா நம்ம ஒரு தீர்வை வளர்க்கணும். பணம் வந்தா சந்தோஷம் உண்டாயிரு. பணம் வந்தா கால் பண்ணலாம், பணம் வந்தா நல்ல சாப்பாடு பண்ணலாம், பணம் வந்தா 4 இடங்களுக்கு போகலாம், பணம் வந்தா வெளியே தூரம் போகலாம், மனிதர்களை சந்திக்கலாம், வீக்கெண்ட் போகலாம், பார்க் போகலாம், டிஸ்கோதேக் போகலாம். பணம் வந்தா சந்தோஷம். நோ, பணம் வந்தா சந்தோஷம் நிறைய பணம் வச்சுக்கணும். எப்போதும் ஒரே நேர பணி ஏன்
பலன் தானாக. இன்று இரவு போனால் 9 மணிக்கு வீட்டில் என்ன நடக்கும்னு 2 நிமிஷத்துக்கு பக்குன்னு இருக்கு. நீ என்ன வீட்டு வாசலில் வெறுப்போடு இருப்பாரா? அரைக்கு சொல்ல கதை சாப்பிட்டு கொள்வாரா? குழந்தைகளை வந்து கோபமாக பேச சொல்வாரா? இல்ல பிள்ளைகளே கோழி விட்டு உங்க அப்பா திருக்க சொல்ல சொல்வாரா? யாரும் ஒருவன் பைபிளில் ஒரு வாசகம் சங்கீதம் கிடைக்கும். எவன் ஒருவன் தன்னுடைய குடும்பத்தை நிர்வகிப்பதற்கு தகுதியை சொன்னோம், அவன் தன்னுடைய சமூகத்தை நிர்வகிப்பதற்கும் தகுதியை சொன்னான். If you can't be a good leader or a good husband at home, you can't be a good entrepreneur outside. Be a husband first. Automatically you become a very good entrepreneur. Why? நிறைய நேரங்களில் மனைவிக்கு ஒரு வியாபாரம் புரியுது. Right? Many people used to complain, my wife is not understanding my work pressure. Maybe இல்லாமல் நிறைய நேரங்கள் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வியாபாரம் பற்றி மனைவிக்கு நம்ம சொன்னதே கிடையாது. சொன்னாதான் இருக்கணும். நீங்களாவே முடிவு எடுத்து அது நான் புரியாது வாயம் புரியாத பொண்டாட்டியை பற்றி கட்டிங்க. வெளியில் வந்து பெருமையா என் பொண்டாட்டி மாதிரி இல்லைன்னா வாழ்க்கையை சமைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் சனிக்கிழமை சாயங்காலம் 3 ரூபா போனதுக்கு அப்புறம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அதை பொண்டாட்டியே சொன்னாங்க. அதை சொல்லிடுவோம். வாட்ஸ் ஹேப்பனிங் அட் மை ஆஃபீஸ் என்பதை என்னுடைய மனைவிக்கு மிக தெளிவாக அவளை என்னுடைய ஃப்ரெண்டாக நான் பாவிக்காமல் திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் அட் மை ஆஃபீஸ், திஸ் இஸ் வாட் பிரஷர் அண்ட் ஹேண்டில் என்பதை ஒரு தோழியிடம் சொல்வதை போல மனைவியிடம் சொல்லி பழகுகிற ஒரு வாழ்க்கை முறையை குறைந்தபட்சம் விற்படுவதற்கு தோன்றும். அப்படி தூங்குகிற போது உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பர்சனல் ஸ்பேஸ் இருக்கு. உங்கள் மனைவியா அந்த பிரச்சனைகளுக்கு உடனே ஈடுபடுவதற்கான ஒரு கம்பசூத்திரத்தை சொல்லிவிட முடியாமல் போகலாம். பட் அந்த கம்பசூத்திரத்தை சொல்லுகிறவர்களுக்கு ஆறுதலை விட கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அந்த மனைவி சொல்கிற வார்த்தைக்கு இருக்கக்கூடிய பலம் அப்படின்னு அது அனுபவிக்கக்கூடிய கோவிலாத்து கல்யாணம் பண்ணாரு. அதனால உண்மையா பேசுறாரு இல்லை. 22 வயசுக்கு தப்பி நான் இதைத்தான் என்ன நடக்குன்னு யோசிச்சு சொல்ல தெரிஞ்சவனா தீர்க்கிறது. நான் இந்த விஷயம் தான் கரெக்டா யோசிச்சேன். Your mom or your wife may not have the weapons what you need. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நாளை காலை கொடுக்க வேண்டிய $10,000 கொடுப்பதற்கான தகுதி அவர்கள் இல்லாமல் இருக்கலாம். நாளை காலை ஒரு இடத்துக்கு போய் பிசினஸ் பேசி உங்களுக்கு சாதகமாக முடித்துக் கொள்வதற்கான வல்லமை அவர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒரு வார்த்தை உண்டு, கவலைப்படாதீர்கள், எல்லாம் நன்றாகவே நடக்கும். அந்த வார்த்தைக்கு முன்னால் உங்களுக்கு பிசினஸ் ஐடியா கொடுக்குறது, உங்க பிசினஸ் கன்சல்டன்ட், உங்க கூச்ச முதல்ல பீட்டர் டிராக்டர் எல்லாம் ஒருமே பண்ண முடியாது. எல்லாம் சேவா சார் அண்டர்ஸ்டாண்ட் பிசினஸ். உங்கள் கணவன் ஒரு பிசினஸ் மேனாக பார்த்தது ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். ஆங்கிலம் ஒரு மிகச்சிறந்த நல்ல விஷயம் உண்டு. அவருக்கு அன்பை வெளிப்படுத்த தெரியாது என்றால் அன்பை அவரால் வெளிப்படுத்திட்டே பெண்கள் தமிழகத்தில் இஸ் வெரி அன்ரோமான்டிக் கை. சினிமா கையை பிடிச்சி கீழே எல்லாமே போவாங்க. பிகாஸ் காலேஜ் கையை பிடிச்சி போனாங்க அவங்களுக்கு அதனாலே சொல்லுவாங்க. மனம் பதட்டமாக இருக்கிற போது இதை நிறைய ஆண்களுக்கு உணவு மனது பதட்டமாக இருக்கிற போது, ரொம்ப குழப்பமாக இருக்கிற போது, விழிப்பு நிலைக்கு வந்திருப்பதை போல உணர்கிற போதோ உங்களை அறியாமல் உங்கள் மனைவியின் தோளோடு தோல் உரசுங்கள் அமர்வதை தொடர்ந்து கவனியுங்கள். The touch gives you some confidence. Women's big power guys believe it. இது உட்கார்ந்திருக்கிற பெண்களை கைப்பற்றி வாழ்வதற்காகவோ நாளைக்கு கனடால எம்பி தேர்தலில் உங்களுக்கு ஓட்ட வாங்குறதுக்காக நான் சொல்றேன். It's a science. Because men அவங்களுக்கு 55 வயசு இந்த ஆண், 82 வயசு அந்த கிளம்பி அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு சத்து நேரம் நீ உட்கார்ந்துருப்பாங்க. அந்த அம்மா போமாங்க. இது ரொம்ப நெருக்கடியான ஒரு நான் பிசினஸ் மேன் பார்த்தேன். இட்ஸ் அ வெரி ரிச் பிசினஸ் மேன், ரொம்ப டேலண்டட் பிசினஸ் மேன். அவங்க அம்மா 4 இயர்ஸ் போமாங்க. அப்போ அவங்களுக்கு 82 வயசு. ஒரு பெரிய பிசினஸ் கிரைசிஸ். அதை கூப்பிட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க முடியுமா? வாட் கேன் டு ஃபார் நான் சில விஷயங்கள்லாம் சொல்றேன்.
அப்புறம் அவர் ஊருக்குள்ள போயிட்டு அவங்க அம்மாவோட கையை தள்ளி பிடிச்சிட்டு உட்கார்ந்தார். உட்கார்ந்துட்டு வெளியில் வந்து எல்லாம் எங்க அம்மா சொன்னாங்க, that's the greatest thing. மேற்குலக நாடுகளில் இல்லாத நம்மகிட்ட இருக்க பலம் என்பது அதுதான். தயவு செஞ்சு அதை விட்டாங்க. நியூ செஞ்சுரிக்கு தேவைப்படக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் ஒரு பக்கம் கையில் எடுத்துக்கிற, இன்னொரு பக்கம் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த அழகான அணுகுமுறைகளை புரிந்து கொள்வது. மேன் இஸ் ஆல்வேஸ் நாட் எக்ஸ்பிரசிவ். ஆணுக்கு அவரோட எக்ஸ்பிரஸ் வைக்க தெரியாது. தினமும் 5 மணிக்கு சொல்ல மாட்டாங்க. நைட் 12 மணிக்கு கேக் ஒன்று வாங்காது, நடுக்கு ஒன்று குத்தி பூன்னு ஊதி இந்த ஹாப்பி பர்த்டே அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு இது பிறந்த நாள், உங்களுக்கு அதுக்குள்ள மறந்து வச்சா அப்படின்னு பல பேர்கள் கேட்பாங்க. அது ஒன்றும் குற்றம் கிடையாது. ஆணுக்கு தேதி மறக்கும், பெண்ணுக்கு வழி மறக்கும். இது இயல்பு. நீங்க உங்க கல்யாணம் முதல்வராக நீங்கள் சந்தித்தனால், அவர் புதிதாக நீங்கள் முதல்வராக சந்தேகத்தை கொடுத்தனால், அவர்கள் முதல்வராக முத்தம் கொடுத்தனால் பிராக்கெட்லாக ஓகே. அப்புறம் முதல்வராக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போன வெளியூர் அந்த தேதி, முதல்வராக உங்கள் கணவர் கோபமானத்தை செய்யலாம் அப்படின்னு எல்லா தேதியும் உங்களுக்கு ஞாபகம். உங்க வீட்டுக்காருக்கு டக்குனு இங்கே இருக்காங்க கல்யாணத்துக்கு டக்குனு வெடிங்க டேட் சொல்லுங்க. எல்லா டேட்டும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இல்ல உங்களுக்கு தான் கட்டாயம் ஞாபகம். ஏன்னா உங்க காலத்துல 20 வயசுல கல்யாணம் பண்ணீங்க. தெரியாது. ஆணுக்கு தேதி வேறு, பெண்ணுக்கு வழி வேறு. எத்தனை தடவை கூட்டிட்டு போங்க ஏங்க போய் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் வீட்டுல 120 மீட்டர் தான் அந்த பஸ் இருக்கு. அங்க வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 30 கிலோமீட்டர் போகணும். ஆணுக்கு தேதி வேறு, பெண்ணுக்கு வழி வேறு. ஆண் அதே மாதிரி, பெண் இதே மாதிரி ஆண் கடைசி மேன் ரெஸ்பான்ஸ். அதனால பொறுப்பான பெண்களை கொடுத்துட்டு எக்ஸிபிஷன் ஆண்களை you can be, if you want to be a very good entrepreneur in the corporate office, just share your business things also with your wife. நாளைக்கு இவங்க அந்த தலைக்கு வாங்க அப்படின்னு பயப்படாது. இன்னொரு பயம் வந்து காலையில் இருக்கலாம். புருஷன் மாசம் 20,000 சம்பாதிக்கிறான் கொண்டாடி தெரிஞ்சா 21,000 செலவு வச்சுருவோம். இந்த ஒரு பயம் நீங்க அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறீங்கன்றத உங்கள்கிட்ட சொல்றது ஒன்று தப்பு கிடையாது. Business and family have to go together. And last time ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிசினஸ் ஸ்டோரி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். லாஸ்ட் டைம் ஒரு நேரமாக சொல்லியிருக்கேன். நான் எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் ஆச்சரிய கிடையாது. மணியாச்சு 54 நிமிஷமா ரொம்ப நேரம் வெளியே உட்காந்து எவ்வளோ விருப்பமாக 54 நிமிஷமா பேசுறேன். இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மீட்டிங் பேச கொடுத்துருக்காங்க. 1 hour 2 minutes தான் இருக்கா? ஐயப்பா இவ்வளோ டைம் வந்து சார் நீங்க எங்கள் ஊர் இதெல்லாம் கணக்கு கிடையாது. 6 நாளுக்கு யாருக்கெல்லாம் முடியாது. இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் ஒருத்தர் பேச கொடுத்துருக்காங்க. பேச கொடுத்துருப்போம் ஒரு பயங்கரமாக பேசிட்டே இருக்காங்க. பின்னால் ஒரு பையன் தூக்கம் புதி பார்த்துட்டே இருக்கான். பயம் ரொம்ப நேரம் சவாசம் இல்லை. பேசுறாங்க 10 நிமிஷம் தானே அதுக்குள்ள இவ்வளோ போகும் சாட்டு என்னோட லெஃப்ட் பேசுறது ரைட் பேச பார்த்தா நான் வந்து முடியாது. டக்குன்னு வேகமாக பேச முடிச்சு போய் வேலை போடாது முடிச்சு நல்ல வேலை ஆஃபீஸ் பார்த்தா அப்பயும் அவங்க நோக்கி புரிச்சு இவர் பயம் என்ன நமக்கு அப்படின்னு பேசிட்டு மோசமா அப்படின்னு பயந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படிங்கிற அவர் உசுறு போயிருந்தாரு. சரி சாப்பிட்டு சாப்பிட்றதுனால எதுக்கு வந்து உடனே துப்பாக்கி கீழே வச்சுட்டு போயிருக்காங்க அவர் புரிஞ்சு சொன்னாங்க. சரி பாதி எடுத்து சாப்பாடு விட்டு கையில் போனால் அங்கே நிற்க துப்பாக்கி இவர் பயம் கையை பிடிச்சார். அப்படி மனசுல இங்கே எப்படி பேசினாங்க இப்படி புரி பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் என்ன கொடுக்க முடியல. இப்படி புரிய வைக்கிறேன் என்னோட அதை போய நான் உனக்கு புரிய வைக்கிறேன். உன்னை பேச ஒருத்தர் கூட்டியாக தான் பற்றியா அவனுக்கு புரிய வச்சிருக்கேன். அது மாதிரி 54 நிமிஷம் புரிய வச்சிருக்கேன். இது யுரேகா ஃபோர்ஸ் இந்த சொல்லுவாங்க ப்ராப்பராக முதல் முறையாக வீடுகளுக்கு சென்று நேரடியாக விற்பனை செய்வது அப்படிங்கிறதுல ரொம்ப பிரபலமான நிறுவனம். வாக்கம் கிளீனர் இதெல்லாம் விற்க ஆரம்பிச்சாங்க. விளக்கமாக விலை பொருளுக்கு வாங்க மாட்டோம் அப்படின்னாலாம் சொல்லியிருந்த காலகட்டத்திலே டிஸ்ட்ரிபியூட் வீட்டில் கொடுக்குறாங்க
பட் அந்த கான்வென்ட்ல மீறி பெர்ஃபார்ம் பார்க்கணும்னு சொல்லி அவர் பாஸே நேரம் ஹாஸ்பிட்டல் வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் டேலண்ட். பட் எதுக்கு இவ்வளோனா அவர் வார்த்தை சொல்லியிருந்தான், யூ ஆல்வேஸ் சே யூ ஆர் த கம்பெனி, யூ ஆர் த கம்பெனி, யூ ஆர் த கம்பெனி. I strongly believe that I am the company. That's why I did that. நீதான் கம்பெனி, நீதான் கம்பெனி, நீதான் கம்பெனி சொல்றதுனால எனக்கு டார்கெட் வரல, எனக்கு எவ்வளவு விற்க முடிச்சோ அவர் விற்கணும்னு தோணுச்சதுனால இருந்தேன். We were so happy. அவனை ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. 50 days ஹாஸ்பிட்டலில் இருக்கார். லாஸ்ட் டே இந்த கம்பெனியுடைய சிஇஓ அந்த ஓனரே விட அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக, டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு எல்லாரும் நர்ஸுங்க டாக்டருங்க எல்லாம் கைவிட்டு அவர் அவ்வளோ ஃப்ரெண்டாக அனுப்பிடுச்சு. எல்லாரும் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு வந்து காரில் ஏறுவார். கார் ஏறுவார், நான் டிரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சிஇஓ ஏறி சீட்டில் உட்காந்து உடனேயும் இப்படி ஷர்ட் பாக்கெட்லேருந்து 12 செக் எடுத்து கொடுத்துருக்கான். தன்னை பார்க்க வந்தவங்க நர்ஸு டாக்டர் இவங்ககிட்ட எல்லாம் பேசி 12 பேர்கிட்ட 12 வாரம் அப்படிங்கிற 11 நாள். That's all business. Seeing the venues wherever survive. So உங்களுடைய ஒரு எம்ப்ளாயை இந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமா? You are the right boss, you are the right officer. அதிகாரம் செலுத்துகிறவர்களுக்கு பெயர் புருஷன், ஃபீல்ட்ல இருக்கிற ஆளுநர்களுக்கு பேர் ஹஸ்பண்ட். Be a husband at home in office. சந்தன காற்று நம் ஜனங்களை வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி. வணக்கம். Thanks once again to Mr. Gopinath Chandran for your insightful speech, very memorable one. I'd like to call upon all award winners, award recipients, and individuals who will present the awards tonight to please come up on stage for a photo. தன்னுடைய அறிவு பட்டகத்திலிருந்து பல விடயங்களிலிருந்து ஒரு சில விடயங்களை இங்கே எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். நல்ல ஒரு கருத்தான பேச்சாக இருந்தது. நன்றி, மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் கோபிநாத். இதுவரையில் கௌரவித்து செய்வர்களும் கௌரவத்தினை வழங்கியவர்களும் மொழி அழைக்கிறோம். And to present an award of appreciation to Mr. Gopinath Chandran, I'm going to first call upon Mr. Deepan Raj, Dr. Kan Chandra, and Sivalamani. திரு கோபிநாத் அவர்களை கௌரவிப்பதற்காக இப்பொழுது டாக்டர் கான் சந்திரன், தீபன் ராஜ் மற்றும் சிவன் இளங்கோ ஆகியோரை அன்போடு அழைக்கிறோம். We would also like to call upon all the award winners and all the individuals who presented awards tonight to come up on stage. And Mr. Kumar Rakam as well. கொஞ்சம் மிடில்